வேங்கை வலைவலி உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நெற்றிக்கண் மகிழன் அவர்கள், வழக்கறிஞர் அபூபக்கர், வழக்கறிஞர் விக்னேஷ் 3 பேரும் இருக்காங்க. மாநில சுயாட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க கூட கொஞ்சம் பேசு பொருளாயிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து இதுக்கான குரல் எழும்பியிருக்கு. முதல்ல நாங்க தான் எழுப்பினோம், இன்னைக்கும் முதல் குரலா தமிழ்நாடு தான் எழுப்புதுன்னு முதல்வர் அவர்கள் சூளுரைக்கிறாரு. உண்மை அதுதானா? இந்த சொல்ல யார் உருவாக்குனாங்க? மாநில சுயாட்சி இந்தியாவில் யார் பேசினாங்க? பல குழுக்கள், இந்த கமிஷன் அமைக்கப்பட்டது. எந்தெந்த கமிஷன் எந்தெந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது? இதுல உண்மையிலேயே இந்த திமுக தரப்பு, திராவிட தரப்பு உள்மனதோட போராடினாங்களா, இல்ல சும்மா ஒரு நாடகத்துக்காக இத கையில எடுக்கிறாங்களா, இப்ப எடுத்திருக்காங்களா? அதை பத்தி தான் விரிவா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சரி, இந்த சொல்லு அந்த வரலாறுல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். மாநில சுயாட்சிங்கிறதே திராவிடம் இந்திய ஒன்றியத்துக்கு கொடுத்த கொடை அப்படின்னு பேசுறாங்க. அது உண்மை என்ன? வழக்கம் போல அதுவும் ஒரு திரிபு வரலாறு தான். உண்மை என்ன அப்படின்னா, இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற கான்செப்டை காங்கிரஸ் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் அதற்கு ஒரு செயல் வடிவமோ ஒரு கட்டமைப்பையோ யாருமே உருவாக்கல. அதற்கு ஒரு செயல் வடிவமும் உருவமும் கொடுத்து மாநில சுயாட்சி அப்படிங்கிற அந்த சொல்லையே காயின் பண்ணி உருவாக்குனவர் ஐயா மாப்போசி தான். சிலம்பு செல்வர் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் தான். 1942 ஆகஸ்ட் கிளர்ச்சி நடந்துச்சு. இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு போராட்டம் அது. அதில் கலந்துகிட்டதுனால ஐயாவை கைது பண்ணி மகாராஷ்டிராவில் இருக்கிற அமராவதி சிறையில் அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த சிறையில் இருக்கும்போது தான் அவருக்கு தமிழ் தேசிய உணர்வும் இந்த மாநில சுயாட்சி பற்றிய எண்ணங்களும் வருது. எதிர்காலத்துல சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைப்புல இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அவரு சிந்திக்கிறாரு. சங்க இலக்கியங்கள், தமிழர்களோட வரலாறு எல்லாத்தையுமே படிக்கிறாரு. அப்ப அவருக்கு உருவான ஒரு எண்ணம் தான் புதிய தமிழகம். சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் முழுமையான சுயாட்சி பெற்ற சுய நிர்ணய உரிமை கொண்ட, என்னுடைய வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும், முழுமையான சுயாட்சி பெற்ற சுய நிர்ணய உரிமை கொண்ட ஒரு தமிழகமாக, வடக்கே வேங்கடமலையையும் தெற்கே குமரியையும் கொண்ட தமிழகமாக புதிய தமிழகம் அமைய வேண்டும். அவருடைய சுயாட்சி பெற்ற தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் அவர் புதிய தமிழகம் அப்படின்னு சொன்னார். சிறையில இருந்து விடுதலையாகி இதுக்காக தொடர்ச்சியா பரப்புரை பண்றாரு. அப்படிப்பட்ட பரப்புரைகள்ல முக்கியமான ஒன்று 1945 ஜூன் மாதம் 26 திருச்சி மலைக்கோட்டையில நடந்த ஒரு பரப்புரை தான். அந்த பரப்புரையில அன்றைய அறநிலையத்துறை செயலாளராக இருந்த ஐயா சண்முகம் சுந்தரம் கலந்துகிட்டாரு. நாமக்கல் கவிஞர் ஐயா வே ராமலிங்கம் பிள்ளையும் கலந்துகிட்டாரு. இவர் அந்த கூட்டத்துல இன்னும் கொஞ்சம் தன்னுடைய அந்த அரசியல் செயல் திட்டத்தை விரிவுபடுத்தி பேசுறாரு. சுயாட்சியை பற்றி பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன உரிமைகள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பட்டியலிடுறாரு. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் தனித்தனி சுயாட்சி பெற்ற மாநிலங்களாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாகவும் இருக்கணும். இந்த கூட்டமைப்பு இந்தியாவோட மற்ற கூட்டமைப்போட சேர்ந்து ஒரு முழு சமஷ்டி, அன்னைக்கு அந்த சமஸ்கிருத சொற்கள் எல்லாம் இயல்பாகவே பயன்படுத்தப்பட்டுச்சு, அதாவது ஒரு கான்ஃபெடரேஷனா இருக்கணும் அப்படின்னு பேச தொடங்குறாரு. இவர் இந்த கான்செப்டை சொன்ன உடனே அது பரபரப்பா பேசப்படுது. சண்டே அப்சர்வர் இதழின் ஆசிரியரான ஐயா பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இதை வரவேற்று எழுதுறாரு. பரவாயில்ல, மாப்போசியும் புரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு காங்கிரஸ்காரரும் எங்களுடைய இந்த திராவிட தனிநாட்டு கோரிக்கையை ஆதரிக்கிறாரு அப்படின்னு. மாப்போசி சொன்னதை சரியா புரிஞ்சுக்காம இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தங்களுடைய கொள்கைக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு தன்னுடைய சண்டே அப்சர்வர் இதழில் எழுதுறாரு. அதையும் கூட ஐயா சுட்டி காட்டுறாரு. நான் சொன்னது வேறங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டது தப்பு அப்படிங்கிறாரு. இப்படியே தொடர்ச்சியா பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருந்தவர் 1946 மே மாதம் இந்த சுயாட்சி பரப்புரைக்காகவே ஒரு இதழை தொடங்கினாரு. அதுதான் தமிழ் முரசு. அதை இதழ்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அன்றைக்கு புதுசா எந்த ஒரு செய்தித்தாளையும் தொடங்குறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அப்பதான் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருந்தது. 45ல் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருந்தது. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் ஸ்டீல், பேப்பர் இதுக்கெல்லாம் தட்டுப்பாடு. அதனால புதிய ஒரு செய்தித்தாளையோ இதழையோ தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஆட்சி அனுமதி கொடுக்காது. அதனால புத்தகம் அப்படிங்கிற பேர்ல இதழா கொண்டு வந்தார். மாசம் ஒரு புக்கு வரும். அந்த மாதிரி 1946 மே மாதம் முதல்
தமிழ் முரசு இதழ் வெளியாகுது. அந்த இதழில் புதிய தமிழகம் அப்படிங்கிற தலைப்பிட்டு தன்னுடைய சுயாட்சி பெற்ற தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி முதல் கட்டுரை எழுதுறாரு. ஒரு எடுத்துக்காட்டுக்காக அவர் சொன்ன சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் படிச்சு காட்டுறேன். தமிழ்நாட்டை தாய்நாடாகவும் தமிழ் மொழியை தாய் மொழியாகவும் கொண்டு வாழும் தமிழ்நாட்டின் நிரந்தர குடிமக்கள் அனைவரும் தமிழராக கொல்லப்படுவர். அன்றைய காலகட்ட சூழல்ல அவர் இந்த முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாரு. தமிழர் எங்கெல்லாம் பெருவாரியாக வாழ்கிறார்களோ அந்த தொடர்ச்சியான பிரதேசங்கள் தமிழ்நாடாக கொல்லப்படும். வயது வந்த வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கூடி தமிழகத்தில் சுதந்திர தமிழரசை அமைப்பர். அடுத்தது, அந்த புதிய தமிழரசு தனியரசு தத்துவத்தையே அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படும். இதுதான் அந்த சுயாட்சி அப்படிங்கிறதுக்கான அடிப்படைகள். தனியரசு, சுயநிர்ணயம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இதுலதான் பேசுறாரு. இவ்வளவு ஆழமான சொற்களை பயன்படுத்துறது ஒரு மூன்றாம் வகுப்பு மட்டுமே படிச்சவர். இது மட்டும் கிடையாது, இன்னும் சில சொற்களை எல்லாம் அவர் பயன்படுத்துறாரு. எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எப்படி அவருக்கு இந்த சொற்களை பயன்படுத்தணும். ஏன்னா ஆழமான அரசியல் சொற்கள் அதெல்லாம். அந்த புதிய தமிழரசு தனியரசு தத்துவத்தையே அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படும் என்றாலும் கடந்த கால சுதந்திர போராட்டத்தில் இந்திய தேசிய இனங்கள் அடைந்துள்ள ஒற்றுமை உணர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, சர்வதேச நிலை ஆகியவை காரணமாக தமிழரசு தானே தன் இஷ்டத்தின் மீது ஏனைய இன அரசுகள் அடங்கிய இந்திய சமஷ்டியில் இணைய வேண்டும். நான் தான் முடிவு பண்ணணும், இந்தியா கூட இணைஞ்சிருக்கிறதுக்கு நான் முழு மனசோட ஒப்புதல் தரணும் அப்படிங்கிறாரு. அடுத்தது, புதிய தமிழகத்தின் பொருளாதார கொள்கை பொது உடைமையே அன்றி தனி உடைமை அல்ல. இந்த பொது உடைமை லட்சியமானது தமிழர் பண்பாட்டின்படியும் தற்கால விஞ்ஞான ரீதியாகவும் வகுக்கப்பட்ட முறைகளின்படியும் நிறைவேற்றப்படும். இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, மண்ணிற்கேற்ற மார்க்சியம் அப்படின்னு. இதையெல்லாம் அன்னைக்கே சிந்திச்சிருக்கிறாரு. பொது உடைமையா தான் இருக்கணும், ஆனா அது எந்த விதத்திலையும் தமிழர்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. மத விஷயங்களில் அரசாங்கம் பூரண நடுநிலை வகிக்கும். அடுத்தது, ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துவதிலேயே அரசாங்கம் தனது சக்தியை முதன்மையாக செலவழிக்கும். கடைசியாக, மனிதனுக்கு மனிதன் உயர்வு தாழ்வு கற்பிக்கும் பழக்க வழக்கங்கள் சட்டப்படி தடுக்கப்படும். அடுத்தது, ஏற்றமும் இழிவும் இல்லாத சமத்துவ குணத்தை ஊட்டும் கல்வி முறையையே சர்க்கார் பின்பற்றும். சமய சார்பற்ற கலைகளை வளர்க்கும் பொறுப்பை அரசாங்கம் தானே மேற்கொள்ளும். மேற்சொன்ன வகையில் ஒரு புதிய தமிழகத்தை சிருஷ்டிக்க, அன்னைக்கு இயல்பா நிறைய சமஸ்கிருத சொற்கள் இருந்துச்சு, சிருஷ்டிக்க தமிழரசு ஒன்றால் தான் முடியும். அத்தகைய அரசு வேண்டும் என்று முரசு கொட்டுவோம். தமிழ் முரசு, மே 1946. அவர் இந்த கட்டுரையை எழுதின உடனேயே பொன்னியின் செல்வன் எழுதிய ஐயா கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் நடத்திய கல்கி இதழில் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர தமிழ்நாடு அப்படின்னு தலைப்பிட்டு ஐயாவோட இந்த யோசனைகளை எல்லாம் பாராட்டி எழுதுறாரு. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐயா பெரியார் ஈவேரா அவர்கள் அவர் நடத்திய குடியரசு இதழிலும் மாப்போசியின் இத்தகைய செயல் திட்டங்களை வரவேற்று பாராட்டி எழுதியிருக்கிறார். அத்தோட நிக்காம அறிஞர் அண்ணா அவர்களும் அவர் நடத்திய திராவிட நாடு இதழிலும் இதே பாராட்டுகளை தெரிவிக்கிறாரு. ஆனா என்ன, மறுபடியும் பி பாலசுப்ரமணியம் மாதிரியே இவங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, நாங்க கேட்கிற திராவிட நாட்டுக்கு இவரும் ஆதரவு தெரிவிக்கிறாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. ஆனா திரும்ப திரும்ப அடுத்தடுத்து வந்த இதழ்கள்ல அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கிறாரு. இதனுடைய அடுத்த கட்டமாக தான் பிரிட்டிஷ் மந்திரி சபையின் தூதுக்குழு வருது. 46ஓட தொடக்கத்துல அவங்க சுதந்திரம் பெற்ற இந்தியா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் வரைவறிக்கையை கொடுக்குறாங்க. அதுல இந்தியாவை அவங்க மொழி வாரியா பிரிக்கல, ஏபிசி அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இதுல ஏ தொகுப்புல தென்னிந்திய பகுதிகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்புக்குள்ள தமிழ்நாடும் வருது. அது மொழி வாரியா அமைந்த ஒரு மாகாணமோ மாநிலமோ யூனியனோ கூட கிடையாது, அது ஒரு தொகுப்பு. எந்த ஒரு எல்லையும் இருக்காது. ஆந்திரர், கன்னடர், மலையாளி அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி இருக்கும். இப்படி ஏபிசி அப்படின்னு பிரிக்கணும்னு சொல்றாங்க. இதற்கான அரசியல் திட்டத்தை வகுப்பதற்காக நாங்க ஒரு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்க போறோம். இதற்காக எல்லா மாகாண அரசுகளும் உங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்றத்தில் இருந்த பிரதிநிதிகள் இந்த அரசியல் நிர்ணய மன்றத்துக்கு பிரதிநிதிகளை அனுப்புறாங்க. எதன் அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுமா? மதத்தின் அடிப்படையில. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. இதை கண்டிக்கிறாரு மாப்போசி. ஏங்க, நீ மதத்தின் அடிப்படையில தேர்ந்தெடுத்து அனுப்புனா அவனுக்கு மத சிந்தனை தான் அதிகமா இருக்கும், மொழி சிந்தனையோ நாட்டு சிந்தனையோ இருக்காது.
மொழி உணர்வுடன் ஒருத்தன் செயல்பட வேண்டும் என்றால் நீங்க மொழி வாரியா தான் ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அனுப்பணும். நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறேன், இந்த அரசியல் நிர்ணய சபையை நாங்க ஏன் ஏத்துக்கணும்? இது என்ன வயது வந்தவர்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட சபையா? அவன் எங்கிருந்தோ வருவான், நான் உனக்கு சுதந்திரம் கொடுப்பேன்னு சொல்லுவான், அவனே ஒரு அரசியல் நிர்ணயம் மன்றம் அமைப்பான், அவன் பார்த்து எனக்கு பிச்சை போடுற மாதிரி சுதந்திரம் கொடுப்பானா? அதை நம்ம ஏத்துக்கணுமா? அது நம்முடைய தன்மானத்துக்கு இழுக்கு இல்லையா? இப்ப காங்கிரஸாரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, சுதந்திரம் கிடைக்கணும், ஆனா அதை அவன் கொடுத்து நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நானே என் சுதந்திரத்தை எடுக்கிற மாதிரி இருக்கணும். நீ சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டல, ரைட், ஓகே, அந்த முடிவு அப்படியே வச்சுக்க, நீ இது ஓரமா நில்லு, நாங்க எல்லாரும் கூடி பேசி ஒரு அரசியல் நிர்ணய சபையை வைக்கிறோம், இந்த நாள்ல குறிப்பிட்ட தேதியில நாங்க சுதந்திரத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற முடிவுல தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த தூதுக்குழு, பிரிட்டிஷ் மந்திரி சபை தூதுக்குழு வந்து சொன்ன உடனே அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா, சரி, ஓகே, இந்த தேதியில கொடுக்குறீங்களா, ஏத்துக்கிறோம், இதான அரசியல் சட்டம், அதையும் ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஐயா வந்து இதெல்லாம் கண்டிக்கிறாரு மாப்போசி. யோ, அவன் என்ன நமக்கு பிச்சை போடுறான், நீ அதை போய் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற, முதல்ல இந்த அரசியல் நிர்ணய சபையே சட்டவிரோதமானது, அதை நாம தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறாரு. சோ இப்படியே தொடர்ச்சியா இதையெல்லாம் எதிர்க்கிறாரு. பிரிட்டிஷ் அரசு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க இல்லையா, அதுல என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டி தன்னுடைய 2வது தமிழ் முரசு இதழில் ஒரு கட்டுரை எழுதினாரு. நான் அதுல ஒரு முக்கியமான பகுதிகளை மட்டும் படிச்சு காட்டுறேன். இந்தியாவில் தமிழர், ஆந்திரர், கேரளர், கன்னடர், குஜராத்தியர், வங்காளியர், பாஞ்சாலத்தார், மராட்டியர் போன்ற 17 தேசிய இனங்கள், அன்றைக்கு பெரும்பாலும் தெரிந்த மொழிகள் அப்படின்னா இதான் 17 தேசிய இனங்கள், அவற்றின் தாயகங்களும் இருக்கின்றன. நல்லா கவனிக்கணும்னா எவ்வளவு ஆழமா எழுதி இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் புரியும். இந்த 17 நாடுகளும் தத்தம் எல்லையில் வேறு எவரும் தடையின்றி தனி அரசு புரியக்கூடிய அளவுக்கு மக்கள் தொகை, பொருள் வளம், நிலவளம் ஆகியவற்றை பெற்று இருக்கின்றன. இவங்க எல்லாருமே தனியாவே இயங்கிறதுக்கான மக்கள் தொகை, பொருள் வளம், கனிம வளம் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறாரு. ஆகவே இந்தியாவின் வருங்கால திட்டத்தை வகுக்கும் யாரும் மேற்சொன்ன நாடுகளின் அடிப்படையை சீர்குலைக்கல் ஆகாது, இதை சீர்குலைக்க கூடாது, அதில் வாழும் இனங்களின் பண்பாட்டை பாதிக்காது பார்த்து கொள்ள வேண்டும், இல்லையேல் சுதந்திர இந்தியா அமைதியாக வாழ முடியாது, இது திண்ணம். நீங்க கட்டாயப்படுத்தி யாரையும் ஒருங்கிணைக்காதீங்க, அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும், இந்தியா அமைதியா இருக்காது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. பிரிட்டிஷ் திட்டப்படி ஒரு இந்தியா அமைஞ்சா இப்படிதான் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இனவாரி சுய நிர்ணய சுய அரசு என்ற கொள்கையை எல்லா தேசிய இனங்களும், தேசிய இனம், இனவாரி சுய நிர்ணய உரிமை, இந்த வார்த்தையெல்லாம் அன்றைக்கே அவர் உருவாக்கி பயன்படுத்த தொடங்கிட்டார். தேசிய இனம் அப்படிங்கிறது என்னமோ நாம தான் உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நவீன கால தேசிய இன போராட்ட காலகட்டத்துல தான் அந்த சொல் உருவானதா நம்புறோம். ஆனா கிடையாது, முன்னாடியே இதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இனவாரி சுய நிர்ணய சுய அரசு என்ற கொள்கையை எல்லா தேசிய இனங்களும் சமரசமாக ஒப்புக்கொண்டு அமலுக்கு வருமானால் அந்த சுதந்திர அரசுகள் தாமாக ஒரு மத்திய சமஷ்டியில் தாமதமின்றி கலந்து கொள்ளும் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. அவன் தனியா இருக்கட்டும், எல்லாரும் முழு மனசோட ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ள வருவோம், அதுதான் உண்மையான இந்திய கூட்டாட்சி அப்படிங்கிறாரு. கடைசியா சொல்றாரு பாருங்க, காரணங்கள் எவ்வளவுதான் நியாயமாக இருப்பினும் கட்டாயத்தின் மீது அமைக்கப்படும் மத்திய சமஷ்டியானது பலமற்றதாக இருப்பதுடன் அதிகார தோரணையிலும் ஆயுத பலத்தின் ஆதரவிலும் தான் கலந்து கொள்ள நேரிடும். பட்டேல் இதை தானே செஞ்சார். கடைசியில சுதந்திரம் கொடுத்துட்டு போன உடனே அன்றைக்கு இருந்த எல்லா சமஸ்தானங்களையும் ஆயுத முனையில இராணுவத்தை பயன்படுத்தி தான் இணைச்சாரு, கட்டாயப்படுத்தி இணைச்சார். ஆனா ஐயா அப்படி சொல்லல, அவனுக்கு நீ சுய நிர்ணய உரிமையை கொடு, அவனே ஒன்னா வருவான், முழு மனசோட ஒத்துக்கிட்டு வருவான், அதுதான் உண்மையான கூட்டாட்சி அப்படிங்கிறாரு. இதை அவர் சொன்னது தமிழ் முரசு ஜூன் இதழ் 1946. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து ஐயா இதுக்காக பல பிரச்சார கூட்டங்களை நடத்துறாரு. அதுல மிக முக்கியமான பிரச்சார கூட்டம் வந்து அன்னை கஸ்தூரிபாய் தேசிய சங்கத்தின் ஆதரவுல 1946 ஒரு கூட்டத்தை தொடங்குறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர் பரப்புரை குழு மாதிரி நடக்குது, ஒரு 10 கூட்டத்துக்கு மேல நடக்குது. அப்பதான் ஐயா கிட்ட சொல்றாங்க, ஐயா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு இயக்கத்தை தொடங்குங்க அப்படிங்கிறாரு. முதலாக 1946 இறுதி காலகட்டத்தில் சுய நிர்ணயத்திற்கென்றே அவர் தொடங்கியதுதான் தமிழ் அரசு கழகம். ஆக சுய நிர்ணயம் அப்படிங்கிறத முதல்ல பேச தொடங்கினது ஐயா மாப்போசி. அதற்காக செயல் திட்டத்தை வகுத்து இதழ் தொடங்கி பரப்புரை செய்தது ஐயா மாப்போசி. அதற்கென்றே ஒரு இயக்கத்தையும் தொடங்கியவர் ஐயா மாப்போசி தான்.
ஸோ திராவிடர்கள் கட்டி விடுற கதை மாதிரி அவங்கதான் அப்படிங்கறதெல்லாம் சும்மா. தொடக்கம் அவர் தான், அது தெளிவா இந்த விளக்கங்கள்ல சொன்னீங்க. 1942 இருந்து 46 எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அது வந்து அதுக்கு பிறகு இந்தியா வந்து விடுதலை பெறுது. விடுதலை பெற்ற பிறகு ஒரு சபை, ஒரு குழு அமைச்சு இங்க வந்து ஆட்சி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கான ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த அரசமைப்பு சட்டம் தான் இன்னைக்கு இந்தியாவை ஆளுது. அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் உறுதியா இருக்கிறாங்க எல்லாம். அதன் அடிப்படையில மாநில சுயாட்சி கேட்கறது இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா? இல்ல, மாநில சுயாட்சி கேட்கறது எதிரானது கிடையாது. அதுக்கு முன்னாடி மாப்போசி ஐயா அந்த எழுதின வார்த்தைகள் எல்லாம் பாக்குறப்போ ஒன்னே ஒண்ணு தெரியுது, அவரே ஒரு அரசமைப்பு சட்டத்தை இயற்றி இருக்காரு. அது அரசமைப்பு சட்டம் தான். இந்த நாடு இப்படி இருக்கணும், இந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும், இந்த மக்களுடைய வாழ்வியல் இப்படி இருக்கும், இந்த அரசு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அரசமைப்பு சட்டம். நமக்கு ஏன் இவ்வளவு பெருசா அரசமைப்பு சட்டம் இருக்குன்னா, பல்வேறு தேசிய இனங்கள் இதுக்குள்ள இருக்கு. எல்லாருடைய கருத்துக்களையும் இங்க கருத்தில் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. பல்வேறு மதங்கள் இருக்கு, பல்வேறு வகைப்பாட்டுல மக்கள் இருக்காங்கிறப்போ இவங்க எல்லாரையும் வந்துட்டு அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி சொன்ன மாதிரி. ஆனா இருக்காங்க, எல்லாரையும் ஒன்றிணைச்சு அவர்களுக்கான விருப்பத்தையும் இதுல கருத்துல கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இவ்வளவு பெரிய அரசமைப்பு சட்டமா வருது. இப்போ 50ல நமக்கு அரசமைப்பு சட்டம் வந்துருச்சு. வந்த பிறகு ஒன்றியத்துல எப்படி அரசுகள் இருந்துச்சு, மாநிலத்துல எப்படி அரசுகள் இருந்துச்சு, அதன் அடிப்படையில ஒன்றிய மாநில அரசுகளுக்கான அதிகார பகிர்வு எப்படி இருந்துச்சுங்கிறத வச்சுதான் இந்த நம்மளுடைய வாதம் வந்துட்டு முன்னெடுத்துட்டு போறோம். இங்க இவங்க வந்து மாநில சுயாட்சிங்கிற சொல்ல கூட உடனடியா தொடக்கத்துல இருந்து முதல்வர் பயன்படுத்தல. அவர் ஒரு குழு அமைக்கிறோம், மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆய்வு செய்யணும்னு தான் சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள பாஜக தரப்புல வந்து இது பிரிவினைய கோர்ற பிரிவினைக்கான ஒரு நடவடிக்கையா சொல்ல போனா தனிநாடு கேட்டவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டுல வந்துட்டு நீர்த்து போனது பிறகு கொண்டு வந்த இந்த திட்டம் தான் இது. தொடக்கத்துல இது எப்படி திட்டமா உருவானதுங்கிறது ஒரு 60களுடைய பாதி வரைக்குமே கூட 63 வரைக்கும் 63 வரைக்கும் இல்ல, அவங்களுடைய நிலைப்பாட்டுல நான் சொல்றேன். இயல்பாவே ஒன்றிய மாநில அரசுகளுக்கான இந்த உரசல் இருக்குல்ல, இது வந்துட்டு 60களின் பிற்பாடுதான் இது தொடங்குது. ஏன்னா மத்தியிலும் காங்கிரஸ், ஒன்றியத்திலும் காங்கிரஸ், பெரும்பாலான மாநிலங்களிலும் காங்கிரஸ் இருந்த வரைக்கும் பெரிய அளவுல சிக்கல் வரல. எப்ப வந்துட்டு மாநில கட்சிகள் வராங்களோ, கம்யூனிஸ்டுகளோ அவங்களுடைய ஆதிக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் மேல் எழும்புதோ, அப்பதான் இந்த சிக்கல்கள். ஒன்றியத்துல வேற அரசு, மாநிலத்துல வேற அரசுங்கிறப்பதான் அந்த சரத்துக்களே வந்துட்டு எந்த மாதிரி அதை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 60களின் பிற்பகுதியில தான் நமக்கு வந்துட்டு இந்த சிக்கல்கள்லாம் எழுறப்போ, குறிப்பா 63 நீங்க சொல்ற மாதிரி தனிநாடு கோரிக்கையை முழுமையா கைவிட்ட பிறகு 16வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அது வந்துட்டு இயக்கங்களை தடை செய்வோன்ற ஒரு அச்சுறுத்தல் இருந்தோம்னா கைவிட்டுறாங்க. அப்புறம் அதை கைவிட்ட பிறகு இது அவர்களுடைய அடிப்படையே இதுல தானே இருந்திருக்கு, இதை பேசி பேசிதான் அவர்கள் வந்திருக்காங்கன்னு அவங்க சொல்லிக்கும் போது, அப்போ அதுலயே நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு நீர்த்து போன ஒரு திட்டமாதான் செயல்பாடாதான் வந்துட்டு மாநில சுயாட்சி, மாநில தன்னாட்சின்னு கொண்டு வராங்க. அப்போ இவர்களுக்கு தரவுகள் தேவைப்படுது. இந்த குழுக்கள்லாம் நம்ம இப்ப சொல்றோம், இப்போ ஒரு குழு அமைக்கிறாங்க, இது தொடர்ச்சியாக குழுக்கள் அமைச்சுக்கிட்டு இருக்காங்கிறப்ப இந்த குழுக்களுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கு. அந்த குழுக்கள் சொன்ன உடனே எல்லாமே மாறிடுமான்னா கிடையாது. உண்மையை சொல்ல போனா இதுவரைக்கும் அமைத்த குழுக்கள்ல ஒரு 10 விழுக்காடு கூட செயல்பாட்டுக்கு வந்திருக்காருங்கிறது தான் உண்மை. அப்ப இந்த குழுக்கள் எதற்கு இவங்க அமைக்கிறாங்கன்னா இவர்களுக்கு தரவுகள் தேவை. எந்த அளவுல இன்னைய நிலையில வந்துட்டு இந்த அரசமைப்பு சட்டம் பயன்பாட்டுல இருக்கு, இது எந்த மாதிரி வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நீதியரசர் தலைமையில சட்ட நிபுணர்கள் கொண்ட குழுக்கள் சொல்லும் போது அந்த தரவுகளை பயன்படுத்தி நம்ம என்ன அடுத்து அரசு செயல்பாடுகள் எடுக்கலாம், முடிவுகள் எடுக்கலாங்கிறதுக்கு தான் இந்த குழுக்கள் அமைக்கப்படுது. அப்படி 1969 ராஜமன்னார் குழுவை தமிழ்நாட்டில இருந்து அமைக்கிறாங்க. அதுதான் முதல் குழுவா அப்படின்னா இல்ல, அதற்கு முன்னாடி 66 வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக சீர்திருத்த குழு வந்து ஒன்றிய அரசால அமைக்கப்பட்டுச்சு. அவங்க கொடுத்தது வந்துட்டு பெரிய அளவுல வந்துட்டு மாநில சுயாட்சிக்காகலாம் அது பேசினுச்சான்னு இல்லை. இருந்தாலும் இந்த நாடு இந்த நாடாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து செயல்படணும். அப்போ மாநிலங்கள் மீது அதிகாரத்தையோ ஆதிக்கத்தையோ செலுத்துறத ஒன்றிய அரசு குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கொண்டு என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வரலாம். ரொம்ப பொதுவா நம்ம நடைமுறையில என்னெல்லாம் பண்ணணுங்கிறத தாண்டி பொதுவா வந்துட்டு ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரங்களை குறைச்சிக்கிட்டு அதை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். டாக்ஸ் எடுக்கிறதுல வந்துட்டு அதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு வரி பங்கீட்டுலையும் வந்துட்டு ஒழுங்கா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தை வந்துட்டு அது கொடுக்குது. அதனுடைய தொடர்ச்சியா அப்படி அது செயல்பாட்டுல அது அவங்க வந்துட்டு அந்த குழு வந்துட்டு ஆராய்ந்து கொண்டு இருக்கு. அதே சமயத்துலதான் ராஜமன்னார் குழு வந்துட்டு 69 வருது.
ராஜமன்னார் குழு வந்துட்டு சில முக்கியமான தெளிவான வரையறைகளை சொல்லுது. எந்தெந்த இடத்துல மாற்றங்கள் தேவை, அரசமைப்புலேயே மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா வந்துட்டு கவர்னர் பதவியை பத்தியும் ராஜமன்னார் அறிக்கை ரொம்ப பேசல். ஏன்னா 69 மறுபடியும் பாத்தீங்கன்னா எத்தனை மாநிலங்கள்ல வேற அரசுகள் இருந்துச்சு, அப்போ ஒன்றிய அரசு கவர்னரை பயன்படுத்தி எத்தனை மாநில அரசுகளை கட்டுப்படுத்துச்சுன்னா ரொம்ப குறைவு. அப்ப அன்னைக்கு அது பெரிய பேசு பொருள் ஆகல. அன்னைக்கு பேசு பொருளா இருந்தது எதுன்னா அவசர நிலையை பிரகடனப்படுத்தக்கூடிய 356 கவர்னர் வந்துட்டு சொல்லக்கூடிய இந்த சில அவசர நிலைக்கான இதுக்கள் இந்த இதை பத்தி அவங்க பேசுறாங்க. மாநிலங்களுக்கு பகிர்வு அப்படிங்கிறத பேசுறாரு. இதுல வந்துட்டு குறைக்கணும், ஒரு இன்டர் ஸ்டேட் கமிஷன் நம்ம வந்துட்டு வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் 69 பிறகு ஒரு 50 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டாரு. அவர் வாழ்நாள்ல எனக்கு தெரிஞ்சு அந்த ராஜமன்னார் குழுல இருந்து அவர் பார்த்த ஒரே ஒரு நடைமுறை வந்துட்டு அந்த இன்டர் ஸ்டேட் கமிஷன் சரத்தாரு 263 வழியா வச்சதான். அந்த இன்டர் ஸ்டேட் கமிஷனை அமைச்சது வந்து ஐயா விபி சிங் ஆட்சி காலத்துலதான் 90கள்ல தான் வருது. செயல்படுது இன்னைக்கு இல்ல இல்ல. அது எந்த அளவுக்கு ராஜமன்னார் குழுவுல இருந்த அளவுக்கு அது ஒரு முன்மொழிவு செஞ்சு அந்த முன்மொழிவு வந்துட்டு செயல் திட்டம் படுதானா கிடையாது. பெயருக்கு எனக்கு அதான் நான் சொல்றேன், அவர் ராஜமன்னார் குழுவுடைய பரிந்துரைகள்ல 50 ஆண்டு காலம் வாழ்ந்த கருணாநிதி அவர்கள் கண்ணால பார்த்த ஒன்னே ஒண்ணு அந்த இன்டர் ஸ்டேட் கமிஷன் மட்டும்தான். அதுவும் எந்த அளவுக்கு செயல்படுதுங்கிறது நடைமுறையில் நம்ம பாக்குற உண்மை. மாநில சுயாட்சிங்கிற சொல்லே கூட ராஜமன்னார் குழு 74 விவாதம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட 2004 பெரும்பான்மையில இங்க எல்லா இடங்களும் வென்று போகும்போதெல்லாம் ஒரு முறை கூட மாநில சுயாட்சிங்கிற சொல்ல கூட அவரு உச்சரிக்கல. இப்போ 69 பிறகு இப்போ நம்ம வந்துட்டு இதையும் பார்க்கணும். இப்போ 76 ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்திய அளவுல நடக்குது. 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம். அது வந்துட்டு ஒரு சிறிய அளவிலான அரசமைப்பு சட்டம்னே நம்ம சொல்லுவோம். மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை வந்துட்டு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில அவசர நிலையம் பிரகடனப்படுத்தப்படுது. அதே நேரத்துல இந்த அரசமைப்பு மாற்றங்கள் நடக்குது. இந்த மாற்றங்கள் தான் மிகப்பெரிய சீரழிவு. மாநில சுயாட்சி நம்ம பேசுற நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அடியா இதுதான் இருக்கு. என்னன்னா 3 பட்டியல்கள்ல ஒத்திசைவு பட்டியல்ன்ற ஒரு அமைப்புல வந்துட்டு மாநில பட்டியல்ல இருந்த பெரும்பாலான தலைப்புகள், மாநில அரசுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் படைத்த பெரும்பாலான தலைப்புகளை எடுத்து ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றினது. கல்வி, வன பாதுகாப்பு, இந்த மாதிரியான முக்கியமான சில தலைப்புகளை எடுத்து மாநில பட்டியல இருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றினது இந்த 76 கொண்டு வந்து 42வது சட்ட திருத்தம். இதே மாதிரி வந்துட்டு 356 கவர்னருடைய பரிந்துரையின் பேர்ல ஒரு மாநிலத்தில் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கோ, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி கொண்டு வரதுக்கோ, இல்ல அவசர நிலை பிரகடனப்படுத்துறதுக்கோ, குடியரசுத் தலைவர் ஆட்சியை முழுமையா இந்திய முழுமைக்கும் கொண்டு வரதுக்கோ. ஏன்னா 355 என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசுகளுடைய மாநிலங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி நிலையை காப்பாத்துறது வந்துட்டு ஒன்றிய அரசினுடைய கடமை அப்படின்னு. அது இன்னும் வந்துட்டு கெட்டி தட்டுற மாதிரி வந்துட்டு இவர்களுடைய இந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் 76 நடக்குது. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, 69 ராஜமன்னார் குழு அறிக்கை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு அரசமைப்பு பத்தி, இந்த ஒன்றிய மாநில அதிகார பகிர்வு பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு நபர்னா நீங்க 50 ஆண்டு காலம் இந்த நாடகத்தை அரங்கேற்றலாம். உங்களுக்கு கையில உங்களுக்கு ஒரு குழுவினுடைய அறிக்கை இருக்கு, என்னென்ன நிலைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க அதை தான் பெருமையா சொல்லிக்கிறீங்க, நாங்க ஏற்படுத்தின குழு. நீங்க ஏற்படுத்தின குழுவினுடைய பரிந்துரைகள் இருக்கு. 76 இந்த பரிந்துரைகள் எல்லாத்தையும் நீர்த்து போக செய்யற மாதிரி இதற்கு நேரெதிரான ஒரு திருத்தத்தை காங்கிரஸ் தலைமையிலான அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய அரசு மேற்கொள்ளுது. அதையே நீங்க பாத்துட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் நீங்க அவங்களோட ஒன்றிணைறீங்கன்னா குறைந்தபட்சமா நீங்க என்ன முன் வச்சிருக்கணும்? இந்த மாதிரி நாங்க ராஜமன்னார் குழு அறிக்கைன்னு நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம், அதுல பரிந்துரைகள் இருக்கு. நீங்க 76 வந்துட்டு இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு புரட்டி போடுற அளவுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டீங்க, எல்லாத்தையும் திரும்பி பெறுங்க. ராஜமன்னார் குழு அறிக்கையை முழுமையா நீங்க செயல்படுத்துங்க. செயல்படுத்தினா மட்டும்தான் நாங்க வந்துட்டு உங்களுடைய கூட்டணி வச்சுப்போம்னு சொல்லணும். நீங்க சொல்றது வந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லும் போது ராஜமன்னாருங்கிற பேரை செயல்படுத்துங்கன்னு சொல்லி இருந்திருக்கோம். அதை அவர் செய்யல. சரி, அப்போ செய்யல. அதன் பிறகு 96 இருந்து 2014 வரைக்கும் இதையும் நம்ம இப்படி பார்க்கலாம். 80 வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 69 வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க ராஜமன்னார் குழு அறிக்கை பண்றோம். 73 வந்துட்டு ஆனந்த்பூர் சாஹிப் ரிசல்யூஷன் பஞ்சாப்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு முன்மொழிவை செஞ்சு அதுலயும் வந்துட்டு மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு அதிகம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. 77 வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம் மேற்கு வங்கத்திலிருந்தும் முன்மொழிகள் செஞ்சு ராஜ்யசபா மக்களவைக்கு அதிக அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாநிலங்களவைக்கு அதிகாரம் கொடுக்கணும், ராஜ்யசபாவுக்கு லோக்சபாவுக்கு சமமான அதிகாரம் கொடுக்கணுங்கிற முன்மொழிவுகள்லாம் அவங்களும் கொண்டு வராங்க. அப்போ இது 70கள் 69 70கள் 80கள் தொடக்கம் வரைக்கும் பார்த்தா மாநிலங்கள் இதெல்லாம் முன்மொழியுது, பரிந்துரைகள் செய்து குழுக்கள் அமைக்குது.
அது வரைக்கும் என்ன சிக்கல்னா காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையா ஒன்றியத்துல இருந்துட்டு வருது. 80கள் பிற்பகுதியிலிருந்து அந்த நிலை மாறும்போது காங்கிரஸே இந்த குழுக்கள் எல்லாம் அமைக்க ஆரம்பிக்குது. 77லயே ஆனா அவங்க விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் 80களின் பிற்பகுதியிலேருந்து 2007லயும் சரி, சர்க்காரியா கமிஷன் அமைச்சப்பையும் சரி, காங்கிரஸே இந்த குழுக்கள்லாம், அதாவது ஒன்றிய அரசே இந்த குழுக்கள்லாம் கொண்டு வருது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியுது மாநிலங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், அது செயல்பாட்டுல செய்யலனாலும் குழுக்களா அமைச்சாவது நம்ம செய்யணும், அப்ப ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக இந்த குழுக்கள்லாம் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. அப்போ 96ல இருந்து 2014 வரைக்கும் திமுக நேரடியாக வந்துட்டு ஒன்றிய அரசு அங்கமாக அமைச்சரவையில அவர்களுக்கு இடம் கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அந்த இடங்கள்ல இவங்க கொண்டு வந்த ராஜமன்னார் குழு அறிக்கையிலிருந்து எத்தனை பரிந்துரைகளை செயல்படுத்துறதுக்கு ஒரு துரும்பை கிள்ளி போட்டாங்களா, எத்தனை முன்னெடுப்புகள் செஞ்சாங்க இந்த காலகட்டத்துல அப்படின்னா ஒண்ணுமே செய்யல. அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர்கள் குழுக்கள் அமைப்பாங்க. இவர்கள் குழு அமைப்பதையே பாராட்டுறதுக்கு இங்க குழுக்கள் இருக்கு. ஆனா அது செயல் வடிவம் பெற்றுச்சா அப்படின்னா கிடையாது. இப்போ இது ஒரு புறம் இருக்க, இப்ப சர்க்காரியா குழு வருது. சர்க்காரியா குழு, இந்த சர்க்காரியா கமிஷன் வந்து வேற அது வேற, அதே சர்க்காரியா வேற குழு. சர்க்காரியாங்கிறது முன்னாள் நீதியரசர், அவருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு இந்த ஒன்றிய மாநிலங்களுடைய அதிகாரங்களை பத்தி பாருங்கிறப்ப இங்கதான் வந்துட்டு கவர்னருடைய அதிகாரம்ங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குரியாது. இந்த இடைப்பட்ட காலத்துல மாநிலங்கள்லயும் வந்துட்டு அந்தந்த மாநில கட்சிகள் வந்துட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருது. ஒன்றியத்துல காங்கிரஸ் இருக்கு, ஒன்றியத்துல ஒரு தேசிய கட்சின்னு ஒண்ணு இருந்து மாநிலத்துல வேற மாநில கட்சிகள் இருந்தா அவர்களை வந்துட்டு அதிகாரத்தின் வழி வந்துட்டு அடக்கி வைக்க கவர்னர்களை பயன்படுத்துறதுங்கிற ஒரு பழக்கம் காங்கிரஸ் மூலமா தான் கொண்டு வரப்படுது. இன்னைக்கு வந்துட்டு பாஜக என்ன உத்தியெல்லாம் கையாண்டுச்சோ, அவர்களுக்கான அரசமைப்பு பிரிவுகளை உருவாக்கி வச்சது, அவர்களுக்கான பழக்கங்களுக்கு முன்னோடியா இருந்ததெல்லாம் காங்கிரஸ் தான். அப்போ இந்த கவர்னர் சிக்கல் ஒரு பெரிய சிக்கலா வர்றப்பதான் வந்துட்டு அந்த கவர்னருக்கான அதிகாரங்களை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவு. இப்ப கவர்னருக்கான அதிகாரம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது நம்ம இப்ப கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட்ஸ், அந்த அரசமைப்புக்கான சட்டப்பேரவை விவாதங்கள்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா அவங்க யோசிக்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு, கவர்னர்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ இவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்லாம் கவர்னர் தடுத்து வைக்க முடியும் நம்ம வச்சோம்னா மக்களாட்சி தத்துவத்திற்கு அது எதிராக மாறிடும். இப்ப கவர்னருக்கு வந்துட்டு நம்ம அந்த அதிகாரத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த அதிகாரம் எங்கேருந்து வருதுன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அந்த பிரிட்டிஷார் கொண்டு வந்த அந்த அமைப்பு தான் நம்ம வந்துட்டு அப்படியே பின்பற்றிக்கிட்டு வரும். பெரும்பாலும் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டினுடைய சாராம்சங்கள் பெரும்பாலானவை இன்றைய இந்திய அரசமைப்பு சாசனத்திலும் இருக்கு. இப்போ 1935 சட்டத்துல வந்துட்டு இன் ஹிஸ் டிஸ்கிரிஷன், அவருடைய தனிப்பட்ட விருப்பத்துல கவர்னர் சில முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிற சரத்து இருக்கு. அது நம்ம வேண்டாம், அவருடைய தனிப்பட்ட விருப்புங்கிற ஒன்னே வேண்டாம் அப்படின்ட்டு அந்த இன் ஹிஸ் டிஸ்கிரிஷன்ங்கிற அந்த சொல்லாடலையே அவங்க எடுத்துடுறாங்க. கவர்னருடைய வேலையே என்னன்னா அமைச்சரவை என்னெல்லாம் சொல்லுதோ அதை அப்படியே செயல்படுத்தணும், அதுதான் கவர்னருடைய வேலை. அப்போ இது வேணுமா, ஒரு பெயரளவுக்காக இந்த ஒரு பதவிங்கிறது வேணுமான்லாம் வரப்போ, அதுவும் குறிப்பா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர், அப்ப பேசாம நம்ம ஒண்ணு பண்ணிடுவோம், கவர்னரையும் மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு பதவியா நம்ம மாத்திடுவோம் அப்படிங்கிற விவாதங்கள்லாம் வரப்போ தெளிவா சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் வேண்டாம், நம்ம கவர்னருங்கிற பதவியை பெயரளவுக்கு தான் வைக்கிறோம், அவருக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல, மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவரா நம்ம கவர்னரை மாத்திட்டோம்னா அதையே காரணம் காட்டி எனக்கும் மக்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் இருக்குன்னு சொல்லி அவர் சில தடைகளை முன்வைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவருக்கு மக்கள் அங்கீகாரம் வேண்டாம், ஏன் வேண்டாம்னா அவர் பதவியை பெயரளவுக்கு தான் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற காரணம் சொல்லி அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும். ஏன்னா ஒரு பெயரளவுக்கு இருந்துட்டு போட்டோம், அவருக்கு தன்னிச்சே எந்த செயல்பாடும் அவர் எடுக்க முடியாது, அமைச்சரவை என்ன சொல்றதோ அதை மட்டும்தான் செய்ய முடியும். இந்த அரசமைப்பு சாசனம் எங்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு வழங்குதோ அந்த இடங்கள்ல மட்டும்தான் தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு வெகு சில இடங்கள்ல மட்டும்தான். இப்ப சொன்ன மாதிரி இப்போ குடியரசுத் தலைவருக்கு அவர் போயிட்டு இப்போ சொல்லணும், இந்த மாநிலத்துல வந்துட்டு சட்டம் ஒழுங்கே சரியில்லை, அங்க ஆட்சி வந்துட்டு நிலையான ஆட்சியா இல்லைன்னு ஒரு சில இடங்கள்ல மட்டும் அவருக்கு அந்த இதை கொடுத்துருக்கோம். அதை எல்லா இடத்துலயும் அவர் பயன்படுத்த முடியாது, ரொம்ப அந்த தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் அதை பயன்படுத்தணும்ட்டு அரசமைப்பு சாசனம் அதை உறுதிப்படுத்துது. இப்ப கடைசியா இப்போ சமீபத்துல அண்மையில வந்த அந்த ஜட்மெண்ட்ல கூட வந்துட்டு சொன்ன ஆளுநருக்கு எதிரான அதுல கூட வந்துட்டு சொன்ன மாதிரி அம்பேத்கர் அவர்களுடைய அந்த இது சொல்லியிருப்பாங்க, ஒரு அரசமைப்பு சாசனம் எவ்வளவு நல்லதா இருந்தாலுமே அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் நல்லவர்களா இல்லைன்னா அது நல்லா இல்லாத ஒரு அரசியல் சாசனமா தான் மாறப்போகுது. ரொம்ப மோசமான ஒரு அரசமைப்பு சாசனமா இருந்தாலுமே கூட அதை செயல்படுத்துபவர்கள் சிறந்தவர்களா இருந்தாங்கன்னா அது ஒரு சிறந்த அரசமைப்பு சாசனமா மாறப்போகுது. அந்த மாதிரி இப்ப எப்பயாவது அவர் பயன்படுத்தணும்னு சொல்லுது, அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் ரொம்ப மோசமா இருக்கவங்க அப்படிங்கிறப்போ இது ரொம்ப மோசமா போகுது அப்படின்றது அவர்களுடைய வாதமா இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், அதுவுமே வேண்டாம்,
அப்படிங்கிறது. இப்ப இந்த சர்க்காரியா குழு இதுதான் சொல்லுது, ஆளுநருக்கு அந்த அதிகாரமே வேண்டாம். ஒரு மாநில அரசு வந்துட்டு ஒரு சட்டத்தை ஏற்றி கொடுக்குதுன்னா அது ஆளுநர் வந்துட்டு அது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் அதை செயல்படுத்தலாமோ இல்லை அதை தடை பண்ணலாமோங்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவை சர்க்காரியா குழுவே கொடுக்குது. இதே தான் வந்துட்டு பஞ்சி குழு அப்படின்ட்டு 2007 அவங்களே கொண்டு வராங்க. இப்ப அது வந்துட்டு அதே சர்க்காரியா குழு என்னெல்லாம் பரிந்துரையை கொடுத்துச்சோ அந்த அடித்தளமா வச்சுக்கிட்டு அண்மையில ஏற்பட்ட மாற்றங்கள், உலகமயமாக்கல் இதெல்லாம் கருத்துல கொண்டு உலக அரங்குல வந்துட்டு எப்படி நாடுகள் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கோ இல்ல மற்ற மாநிலங்களுக்கோ இந்த மாதிரி என்னெல்லாம் வந்துட்டு அவர்கள் செயல்முறை வச்சிருக்காங்கிறதெல்லாம் கருத்துல கொண்டு அதே பரிந்துரைகளை கவர்னருக்கான 356 சரத்துல இருக்கக்கூடிய அந்த பிரிவியை கூட நம்ம நீக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பரிந்துரைகள்லாம் இவங்க கொடுத்துட்டு வராங்க. இது இந்த குழுக்கள் கொடுக்குற பரிந்துரைகள் எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்குங்கிறது சொன்ன மாதிரி ஒரு 10 விழுக்காடு கூட வந்திருக்காரு. இதுதான் நிலை. இப்போ திமுகவுடைய நிலைப்பாடு இருக்கும். மீண்டும் அவர்கள் குழு அமைக்கிறாங்க, ராஜமன்னார் குழு அமைக்கிற அதே வகையில நம்ம இந்த குழுவை கொண்டு போவோம் அப்படிங்கிறாங்கன்னா அவங்க வெளிப்படையா இன்னைக்கே சொல்லிடுறாங்கன்னு அர்த்தம். இதுல இருந்து எந்த செயல்பாடையும் நாங்க பண்ண போறது இல்லை, வேணா மறுபடியும் இன்னொரு கவுன்சில் ஒரு குழு நாங்க அமைப்போம், அதுக்குள்ள வேற எந்த மாற்றமும் வரப்போதுங்க இன்னைக்கே பகிரங்கமா ஒத்துக்கிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ராஜமன்னார் குழு அமைத்த பிறகு நீங்கள் ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்கிறீங்கனாலே அந்த குழுவுடைய பரிந்துரைகளை நீங்களே புறந்தள்ளிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு தேசிய கட்சியோட நீங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா மாநில சுயாட்சி பேசுவதற்கான தார்மீகத்தையும் நடைமுறை சாத்தியத்தையுமே நீங்க இழந்துடுறீங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் பொருள். இப்போ இந்த குழுக்கள் இவர்கள் செயல்படுத்தக்கூடிய நீங்க கூட்டணியில இருந்த கட்சிகள், நீங்கள் அமைச்சரவையில் அங்கம் வகித்த கட்சிகளே இந்த குழுக்களுடைய பரிந்துரைகளை செயல்படுத்த முடியலன்னா 29 வரைக்கும் பாஜக தான் இருக்க போது உங்களுக்கு தெரியுது. அப்ப பாஜக இந்த குழுவோட அறிக்கை இன்னொரு வருஷத்துல கிடைக்கணும், செயல்படுத்தும் நீங்க நம்புறீங்களா? சரி நம்பல, நீங்க வந்துட்டு 29ல நாங்க காங்கிரஸ் தலைமையில நாங்க ஆட்சி பிடிப்போம் நீங்க சொல்றீங்கன்னே நான் வச்சுக்கிறேன். இப்போ கடந்த 2 தேர்தல்களிலும் எந்த மற்ற மாநில கட்சிகள்லாம் காங்கிரஸை முதன்மைப்படுத்துவதற்கு முன்னாடியே காங்கிரஸ் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சு அதை வந்துட்டு பெருமையா வேற சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு திமுக இருக்கு. அப்போ ஒரு தேசிய கட்சியை முகமாக அறிவித்து தேர்தலுக்கு முன்னாடியே செயல்படுவது மாநில சுயாட்சிக்கு எந்த விதத்துல உதவும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்ப 69ல இருந்து நீங்க இருக்கீங்க. இப்ப காங்கிரஸ் முழுமையாக ஒரு எல்லா மாநிலங்கள்லயும் காங்கிரஸுக்கான கட்சி இருக்கு. தேசிய கட்சியா வந்துட்டு பிரதமர் வேட்பாளரா அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இதெல்லாம் செயல்படுத்த மாட்டாங்கிறதுக்கு உறுதியை காங்கிரஸ் கொடுக்குதா? கிடையாது. அப்ப அந்த அடிப்படையா ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல்பாட்டு திட்டத்தை நீங்க குழுக்கள் அமைச்சு இந்த குழுக்களுடைய மிகப்பெரிய சாதனை என்னவா இருக்கும்னா நாளைக்கு ஏதோ ஒரு நீதிமன்றத்துல சிக்கல் வரும்போது நீதி அரசர்கள் இந்த சிக்கல்ல என்ன நிலைப்பாடு இருக்கு, குழுக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவங்க அதை வேணா ஆராய பயன்படுமே தவிர செயல்பாட்டுக்கு இந்த குழுக்கள் வந்துட்டு நேரடியா வந்துட்டு நடவடிக்கை எடுக்க முடியுமானா முடியாது. இந்த குழுக்களுடைய இவங்களுக்கு அடிப்படையில நோக்கம் கிடையாது. காங்கிரஸா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் அவங்களுக்கு மாநில சுயாட்சிங்கிற நோக்கம் கிடையாது. தேசிய கட்சிகளுக்கு இந்த குழுக்களுடைய பரிந்துரைகளை செயல்படுத்தணும்னா அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பிரித்து கொடுக்கணும். யார் முன் வருவா? காங்கிரஸ் முன் வருமா, பாஜக முன் வருமா? என்னுடைய அதிகாரத்தை நான் குறைச்சிக்கிட்டு இந்த நாட்டின் நலனோ இந்த ஒன்றியம் இப்படியே இருக்கணும்னு நலனோ இருக்கிற அளவுக்கு இவங்க நல்லவங்களா தான் கிடையாது. இப்போ அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த குழுக்கள் நீங்க கொடுக்குறீங்களா, நான் ஒரு பரிந்துரை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, காங்கிரஸ் தான் முதன்மைப்படுத்தி நீங்க வந்துட்டு நிக்க போறேன்னு சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, காங்கிரஸுக்கு வந்துட்டு 200 தொகுதிகள் தாண்டி காங்கிரஸ் நிக்க கூடாது அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச ஒரு திட்டத்தை முன்மொழிங்களேன். அதாவது தனிப்பெரும்பான்மையா இந்தியா முழுக்க வந்துட்டு தனிப்பெரும்பான்மையா காங்கிரஸ் வந்துட்டு அடையக்கூடாது, அந்த ஒரு அடிப்படை திட்டத்தை இது பண்ணிட்டு அப்ப கட்டாயமா இது வந்துட்டு ஒரு கூட்டாட்சிகளுடைய ஆட்சியா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ற நிலை ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு. சரியா 2004 வந்து காங்கிரஸ் பெரிய அளவுக்கு வெல்லல. அப்போ வந்து பொது உடைமை கட்சிகள் கம்யூனிஸ்டுகளோட அவங்களுக்கு 70 எம்பிக்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க ஆதரவுல தான் முதன்மையா நின்றுச்சு. கூட திமுக உட்பட லல்லு பிரசாத் இன்னும் பல்வேறு கட்சிகளோட ஆதரவுல தான் அன்னைக்கு ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கு முன்னாடியே வாஜ்பாய் ஆட்சியும் அப்படிதான் அமைஞ்சது, எல்லாரோட ஆதரவுல. சரி, வாஜ்பாய் அவங்க இந்துத்துவ நோக்கம் அவங்க கூட இதுல வரல. அவங்க கூட ஆனா காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒண்ணு வச்சாங்க. அதுல கூட இதை சொல்லியிருக்கலாம், ராஜமன்னார் கமிஷன் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லல. 2004 இவர் தான் அதை முதன்மையா நின்று அந்த அணியே கட்டினார். ஏன்னா பாஜக கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து காங்கிரஸோட சேர போறோங்கிற முடிவை எடுத்து இந்தியா முழுக்க அதுக்கு லாபி பண்ணி இந்த வேலையை இவங்க செஞ்சாங்க. திமுக அதுல இருந்துச்சு. அப்ப அன்னைக்காவது குறைந்தபட்சமா இதை ஒரு
ஒரு நிபந்தனையா வச்சு இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எல்லாருமே நின்னுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய தொகுதிகள்ல ஜெயிச்சு வரக்கூடிய தொகுதிகளை ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி அமைச்சு வர்றது வேற. நீங்க கூட்டணிக்கு முன்னாடியே இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்றப்போ காங்கிரஸ் இவ்வளவு தொகுதிகள்ல தான் நிக்கணும்னு ஒரு நிபந்தனை வைங்களேன் வச்சு, இது நிச்சயமா இது ஒரு கூட்டாட்சியா தான் வரும்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப சாத்தியமா இருக்கக்கூடிய இடையே இவங்க செய்ய மாட்டாங்க. சாத்தியப்படும்போதே செய்யல, சாத்தியப்படும்போதும் செய்யல, சாத்தியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிபந்தனைகளையும் இவர்கள் வைக்க மாட்டார்கள். எதெல்லாம் சாத்தியமே இல்லையோ ஒரு குழு அமைச்சு அதுல இருந்து ஒரு அறிக்கை வரப்போகுது. இதை தாண்டி இதனுடைய செயல்பாட்டு வடிவம் என்ன? 50 ஆண்டு காலம் நீங்க பாத்துட்டீங்க. நீங்க அமைச்ச குழுவுடைய செயல்பாட்டு வடிவமும் இன்னும் வரலன்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்றிய அரசுகள் அமைச்ச குழுக்களுடைய செயல்பாட்டு வடிவமும் இன்றளவும் வரலன்னு தெரிஞ்சிருச்சு. மீண்டும் நீங்கள் ஒரு குழு அமைத்து அதனுடைய செயல்பாட்டுக்கு உங்களுக்கு ஒவ்வாத கட்சி நீங்க சொல்லக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதை செயல்பட்டு நீங்க மக்களை நம்ப வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் இதனுடைய ஒரு பச்சையா வந்துட்டு நாடகம். மத்த எல்லாத்தையும் திசை திருப்போம், இப்போதைக்கு நாங்க மாநில சுயாட்சி பேசுறோங்கிறத காட்டிக்கணுங்கிறது ஒரு நாடகம். இந்த நாடகத்தை பத்தி தம்பி சொன்னாரு, நீங்களும் பார்த்திருக்கீங்க. முதல்வர் நேத்து கூட ஒரு 4 பக்க அறிக்கை மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. எதனால மாநில சுயாட்சி வேணும், குழு அமைக்கும் போது மாநில சுயாட்சிங்கிற சொல்லே பயன்படுத்தலாம். ஆனா நேத்து அறிக்கை கொடுக்கும் போது மட்டும் எதனால் மாநில சுயாட்சி வேண்டும்ங்கிற அளவுக்கு கொடுக்குறாரு, பேசுறாரு. அதை பாக்குறீங்க. இந்த நாடகத்தை பத்தி முதல்ல மாநில சுயாட்சி, இந்த சுய நிர்ணய உரிமை இப்படின்றதெல்லாம் இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னா அதிகார பகிர்வு. இதுதான் உனக்கு என்ன அதிகாரம், எனக்கு என்ன அதிகாரம், இதுலதான் அதனுடைய கண்ணி இதுலதான் நிக்குது. இப்ப இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மகிழன் சொன்ன மாதிரி முதல்ல காங்கிரஸ் காலத்துக்கு போகணும். ஆரம்ப காலகட்டத்தில் என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, மாநிலத்திற்கு இந்திய அரசுக்கு இருக்கிறதுக்கான சம அதிகாரம் அல்லது அதை விட அதிகம் இப்படின்னு தான் தீர்மானம் போட்டாங்க. இந்த தீர்மானம் எங்க மாறிச்சு, ஒன்றிய அரசுக்கு எப்ப அதிகாரம் அதிகமாகும், மாநில அரசுக்கு எப்ப சபார்டினேட் இது எப்ப மாறிச்சு அப்படின்னா, மவுண்ட்பேட்டன் பிரபு இந்த திட்டத்தை வந்து முன்மொழிகிறார். இது யார் வந்து எழுதியிருக்கிறான்னா, காங்கிரசினுடைய முன்னணி தலைவராக இருந்த, காங்கிரசுடைய அன்றைய தலைவராக இருந்த அபுல் கலாம் ஆசாத் தன்னுடைய இந்திய விடுதலை வெற்றின்ற நூல்ல இது எழுதுறாரு. அவருடைய பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி அதுல எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, அன்னைக்கு தெரியும் பாகிஸ்தானுடைய பிரிவினை எவ்வளவு வீரியமாக இருந்தது, ஜின்னா மூர்க்கமாக இருந்தார். ஜின்னாவை கன்வின்ஸ் பண்றது மட்டும்தான் அன்னைக்கு அவர்களுக்கான பெரிய சவாலாக இருந்துச்சு. அதுக்கு எத்தனையோ பேர் பேசி பார்க்கறாங்க, நேரு பேசி பார்க்கறாரு, காந்தி எல்லாருமே பேசி பார்க்கறாங்க. ஜின்னா எதற்கும் ஒத்து வரல, செப்பரேட் ஸ்டேட்னு அறிவிச்சிட்டாரு. அப்ப இந்த நிலைமையில தான் அங்கிருந்து இங்கிலாந்துல இருந்து மவுண்ட்பேட்டன் பிரபு 46 அந்த காலகட்டத்தில் இறக்கி விடப்படுறாரு. அப்போ மவுண்ட்பேட்டன் பிரபு தலைமையில இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ நேரு, மத்த பட்டேல், இவங்க யார் அன்னைக்கு முன்னிலை தலைவர்களோ எல்லாரும் போய் பேசுறாங்க. அப்ப ஜின்னா உறுதியாக நின்றுட்டாரு, எனக்கு வந்து பஞ்சாப்ல பாதியும் வங்காளத்துல பாதியும் எனக்கு தந்துருங்க, இரட்டை தலை கொண்ட ஒரு நாடை வந்து நான் உலகத்திலே இல்லாத ஒரு லேண்ட்ஸ்கேப். அது இங்கிட்டு ஒரு பாதி அங்கிட்டு ஒரு பாதின்ற ஒரு நாட்டு அமைப்பு. இன்னைக்கு பங்களாதேஷா மாறிச்சு, அது வேற. அப்ப அன்னைக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிகிறாரு. அப்போ இவங்க வந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. இப்படி அது ஒரு ஏட்டா போட்டியா ஓடிக்கிட்டே இருக்குது. வேணும்னு அவரு, வேணான்னு இவங்க, இப்படி போயிட்டு இருக்குது. இந்த நிலைமையில மவுண்ட்பேட்டன் ஒரு ராஜதந்திர ஒரு யோசனையை முன்வைக்கிறாரு. அதுதான் இன்றைக்கு வந்து நமக்கு வந்து ஆப்பாக முடிஞ்சிருக்குது. என்ன அப்படின்னா, நீங்க ஒரே நாடா கட்டி அமைக்கணும்னு முற்படுறீங்க. இப்படி கட்டமைச்சிங்க அப்படின்னா மாநிலத்துக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கும். இதுவே நான் சொல்ற திட்டப்படி நீங்க பாத்தீங்கன்னா, மாநிலங்களுடைய அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக குறைத்து விட்டு ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்க வலுவாக உயர்த்திக்கிறலாம் அப்படி ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க. என்ன திட்டம் அப்படின்னா, இப்போ ஜின்னா கேட்கிறது போல இந்த நாடு வங்காளத்தினுடைய பாதி கிழக்கு வங்காளத்தையும் இந்த மாதிரி கிழக்கு பஞ்சாபையும் நீங்க வந்து அங்க கொடுத்துக்கிட்டு ஒருங்கிணைந்த இந்தியாவை ஒட்டுமொத்தமாக நீங்க கட்டமைச்சிங்க அப்படின்னா, காஷ்மீர் உட்பட குமரி வரைக்கும் நீங்க கட்டமைச்சிங்க அப்படின்னா, இங்க என்ன செஞ்சிடலாம்னா, இந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் நீங்க வந்து இந்தியாவுக்கு கொண்டு போயிட்டு மாநிலத்தின் அதிகாரத்தை மொத்தமாக ஒடுக்கிறலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார். இந்த திட்டம் இந்திய தேசியவாதிகளான நேரு உட்பட அந்த சகாக்களுக்கு பெரிய ஒரு லாபகரமான திட்டமாக இருக்குது. பாகிஸ்தான் வந்து பிரிவினை அடையுது. அதனைத் தொடர்ந்து துப்பாக்கி முனையில அன்னைக்கு பாகிஸ்தான் பிரிவினை அடைந்து இந்திய நாடு சுதந்திரம் அடைகிற அந்த சமயத்துல கூட ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட தனி மாகாணங்கள், ஹைதராபாத், அங்க புதுக்கோட்டை, அது இது சமஸ்தானங்கள், ஜமீன்கள், இப்படி தனித்தனியா இருக்கிறாங்க அந்த சமயத்துல. அப்ப இதையெல்லாம் ஒருங்கிணைச்ச வரலாறு, துப்பாக்கி முன் ஒருங்கிணைச்ச வரலாறு தெரியும். இதற்கு எதிராக போராடிய மக்கள் தான் நாகாலாந்து மக்கள், வடகிழக்கினுடைய பகுதி மக்கள்லாம். அவங்க நாகலின்னு இருந்தாங்க, அவங்களுக்கான விடுதலை படையை வச்சாங்க, அவங்களும் தனி ராணுவத்தை அமைச்சாங்க, ஒரு நிலையில் அரசாங்கம் இருந்துச்சு, எல்லாம் தனி கதை, ராணுவ போராட்டம் நடந்துச்சு. அவர்களை ஒடுக்குவதற்காகத்தான் யுஏபிஏ வந்து அன்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இங்க இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, எங்களுக்காக தான் கொண்டு வரப்பட்டுச்சு, நீ இங்க டம்மி. அப்ப அவங்களுடைய ஆயுத போராட்டம் வலுவாக இருந்துச்சு, அதை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு. இவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்க, எங்களுக்காக கொண்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு
இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை முதலே பாதிச்சது ஒரு வகையில. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க வந்து இந்த கோரிக்கையை வந்து கைவிடுறோம், கோரிக்கைக்கான காரணம் அப்படி இருக்குது அப்படின்னு. உலகத்தில் இந்த மாதிரி யாரையும் பார்க்க முடியாது. அதாவது ஒரு கோரிக்கைக்காகத்தான் ஒரு அமைப்பு, அந்த கோரிக்கைக்காகத்தான் நம்ம வந்து நபர்கள், அதற்காகத்தான் கொடி, அதற்காகத்தான் கட்சி, அதற்காகத்தான் இயக்கம், அதற்காகத்தான் போராட்டம், அதற்காகத்தான் வாழ்க்கை எல்லாமே. அப்ப கோரிக்கை அப்படியே இருக்குது, நான் அதற்கான காரணம் அப்படியே இருக்குது, நாங்க வந்து கோரிக்கையை கைவிடுறோம் அப்படின்னா இது உலகத்திலே இல்லாத ஒரு உருட்டு. அப்ப அதை மாற்றித்தான் மாநில சுயாட்சி அப்படின்ற அந்த இதை கொண்டு வராங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தது என்ன, அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு, இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க ஒரு சுடுகாட்டுக்கு போகல, எல்லாரும் கோட்டைக்கு தான் போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அங்கதான் போயிட்டு இருக்கிறாங்க. சரியா? இப்ப என்னன்னா இந்த அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அப்படின்ற முழக்கத்தை வச்சாங்கல்ல, இதற்காக இந்த திராவிட நாட்டிற்காக ஒரு கிள்ளுக்கீரையேனும் இவங்க வந்து பிடுங்கி போட்டிருக்காங்களான்னா இல்ல, எதுவுமே செய்யல. இப்ப இது குறித்து வினோபா பாவே காந்தியினுடைய சீடர் இவர் வந்து ஒரு முறை வந்து அண்ணாதுரையை சந்திக்கிறாரு. இந்த பதிவு எதுல இருக்குதுன்னா நம்ம அண்ணாவினுடைய மாபெரும் தமிழ் கனவுல இது வந்து பதிவு செய்யறாரு. இந்த திராவிட நாடுன்னு கேட்குறீங்களே, இந்த திராவிட நாடு மக்களுக்கு ஆந்திரர்களோ கர்நாடகர்களோ கேரள மக்களோ யாராவது உங்களுக்கு கோரிக்கை ஆதரிக்கிறாங்களா, நீங்க இந்த பிரச்சாரம் குறித்து ஏதாவது அங்க பேசியிருக்கிறீங்களான்னு கேட்டா அண்ணாதுரை வெளிப்படையா ஒப்புக்கொண்டார், அப்படி யாருமே ஆதரிக்கல, நாங்க பேசல அப்படின்னு. அப்ப ஏற்றளவுல இவர்களுக்கு அரசியல் முழக்கத்திற்காக மேடை பேச்சிற்காக இவங்களுக்கு இருந்ததே ஒழிய அண்ணாவுக்கு சத்தியமாக திராவிட நாடுன்ற கனவே கிடையாது. இது அவர் கூடவே இருந்து வெளியே வந்த ஈவிக்கு சம்பத் சொல்லி இருக்கிறாரு, அவருடைய அதில் இவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. செங்குட்டுவன் வந்து அவருடைய புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய செய்திகள் இருக்குது. அப்ப மாநில சுயாட்சின்னு கடைசியில வந்து நின்னாங்க. அந்த மாநில சுயாட்சியையும் இன்றைக்கு வந்து எந்த அளவுக்கு அடகு வச்சிருக்கிறாங்கன்றத நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் நடப்பரசு. அறிக்கையெல்லாம் பயங்கரமா வச்சிருக்காரு. விடுவாங்க, தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தானே இந்த கூத்துறவு எல்லாம் நடக்கும். இப்ப இந்த கவர்னருடைய அது சரியா எதோட ஒத்து போகுதுன்னா, ராஜமன்னார் குழு அமைச்சது சொன்னார்ல, ட்ராக் ரெக்கார்டு எப்படின்னா எதிர்கட்சியா இருக்கும்போது வீரியம் அரசியல் பண்ணுவாங்க. இப்ப ஆளுங்கட்சியாக தேர்தல் வரும்போது அரசியல் பண்ணுவாங்க, மத்த 4 வருஷம் தூங்கிடுவாங்க. இப்ப நீங்க பாருங்க, இதே கவர்னருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா கடந்த ஆட்சியில் அதிமுக ஊழல் பட்டியலை கவர்னர் கொடுத்தீங்க. கவர்னர் இஸ் நாமினல் ஹெட் ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன். கவர்னரும் பிரசிடென்ட்டும் ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க. ஃபார்மலா அந்த வேர்ட் இல்ல, ஆக்சுவலி தேர் ரப்பர் ஸ்டாம்ப்ஸ். திமுக காரங்க நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அப்போ நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஏன் கொடுத்தீங்க? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னா கொண்டு போய் கொடுக்க வேண்டியது அமலாக்கத்துறை கிட்ட தானே, கொண்டு போய் கொடுக்க வேண்டிய லஞ்ச ஊழல்துறை கிட்ட தானே, கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதுதானே. கவர்னர்கிட்ட ஏன் கொண்டு போய் கொடுக்கணும்? கவர்னருக்கு அதிகாரம் இல்லையே. அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது கவர்னர் கொண்டு போய் கொடுக்குறீங்க, இப்ப ஆளுங்கட்சியா கவர்னருடைய அதிகாரத்தை நீக்கணும் அப்படின்றீங்க. இப்ப இது நாடகம் தானே. நான் இன்னும் என்ன கேட்கிறேன், நீங்க பாருங்க, இந்தியாவுல இந்த மாநில சுயாட்சி இதெல்லாம் பேசாத மாநிலங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த தன்னிறைவை கூட, அந்த அதிகாரங்களை கூட தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இல்லை. வடகிழக்கு மாநிலங்கள் போராடிச்சு, இன்னைக்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு இன்னர் லைன் பெர்மிட் விஷயங்கள் இருக்குது. அவர்களுடைய மலைகளை பாதுகாப்பதற்கு, அவர்களுடைய நிலங்களை பாதுகாப்பதற்கான அரசியலமைப்பு சட்ட ரீதியான அதிகாரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி ஏதாவது ஒரு அதிகாரம் இங்க இருக்குதான்னு பார்த்தா அது இல்லை. அப்ப இவங்க பேச வேண்டியதை பேசி இருக்கிறார்களான்னா பேசல. அதிகார பகிர்வு வரும்போது ஒட்டுமொத்த அதிகாரத்தை நீங்க அடகு வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கும் நான் என்ன கேட்கிறேன், நீட்டு தேர்வுக்கு விலக்கு கேட்கிறீங்க, அதுவா மாநில சுயாட்சி? நீட்டு தேர்வு விலக்கு கேட்பது மாநில சுயாட்சியா? தேர்தலுக்கு ராகுல் காந்தி வர்றாரு, நீட்டு தேர்தலில் தமிழ்நாடுக்கு விலக்களிப்பு பேசுறாரு. கேட்க வேண்டியது மாநில சுயாட்சி இல்ல, கல்வியை மாநில பட்டியலுக்கு தா. கல்வி எங்களுடைய உரிமை, என்னுடைய வரலாற்றை, என்னுடைய மொழியை, என்னுடைய கலாச்சாரத்தை, என்னுடைய பண்பாட்டை நான் படிப்பதற்கு, நான் என்னுடைய மாணவர்களை பயிற்றுவிப்பதற்கு தேவை கல்வியை மாநிலப்பட்டு கொண்டு வரணும். நண்பர் சொல்லும்போது விக்னேஷ் சொல்லும்போது சொன்னான் 42வது அரசமைப்பு திருத்தம். அதுல என்ன சொல்லிட்டாங்க, மாநிலத்துல இருந்த கல்வியினுடைய பட்டியலில் இருந்த கல்வியை ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க, கன்கரண்ட் லிஸ்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட்ல ஸ்டேட்டும் சட்டம் ஏற்றுது, சென்ட்ரல் யூனியனும் சட்டம் ஏற்று அப்படின்னா யூனியன் லா ஷால் பிரிவைல், மத்திய அரசினுடைய அதிகார சட்டம் தான் வந்து செல்லுபடி ஆகும். அப்ப நீங்க கேட்க வேண்டியது என்ன, ஒண்ணு இதை மாநில பட்டியலுக்கு தா, இல்ல கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குதுல்ல அதை திருத்தி என்ன செய்யணும், ஸ்டேட் லா ஷால் பிரிவைல் நீ சொல்லணும். ரெண்டுல ஏதாவது ஒரு அதிகாரத்துக்கு ஒண்ணு மாநில அரசுக்கு தா, நீ இன்னும் சொல்ல போனா மாநில பட்டியல் இருக்கக்கூடியதுலயே ஒன்றிய அரசு சட்டம் ஏற்றது. வேளாண் சட்டம் கொண்டு வந்தாங்க, எதுல இருந்துச்சு, வேளாண் எதுல இருக்குது, அக்ரிகல்ச்சர் இட் இஸ் கம்ஸ் அண்டர் தி ஸ்டேட் லிஸ்ட். அப்ப மாநில பட்டியலில் இருக்கும் போதே அவன் என்ன செய்யறான்னா கொண்டு வரா சட்டத்தை. அப்ப இப்படியான அதிகார படிப்புகளை பார்க்கிறோம். அப்ப இதற்கு எதிராக நீங்க வரலாற்று ரீதியாக என்ன போராடினீங்க? கச்சத்தீவை பேசலாம்,
எவ்வளவு பெரிய அதிகார இழப்பு அது. இப்ப மாநில சுயாட்சி பேசுறவங்க அன்னைக்கு தாரை வார்த்தீங்க. நான் குறைந்தபட்சம் கச்சத்தீவை மீட்டு எடுக்கிறதெல்லாம் இன்னைக்கு பேசுறீங்க, இவங்க அரசியலுக்கா பேசுறீங்க. அது ஒரு வாரமா வச்சிருவோம். மீனவர்கள் சாகுறாங்கல்ல, சிறைப்பிடிக்கப்படுறாங்கல்ல, மீன வலைகள் அறுத்து எழுகிறான்ல, படகுகள் வந்து ஓட்டை போட்டு அனுப்புவான்ல, படகுகள் சேதம் செய்யப்படும், இவ்வளவு நடக்குது இல்ல, மீனவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு துயரங்களா இருக்குதுல்ல. குறைந்தபட்சம் நீங்க 18 ஆண்டுகள் இந்தியால எந்த கட்சிக்கும் கிடைக்காத ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. 18 ஆண்டுகள் அமைச்சரவையில் இருந்தீங்க, மத்திய அரசோடு பங்கெடுத்தீங்க. அந்த சமயத்துல நீ கச்சத்தீவு திருப்பிடிக்கிறதுனா குறைந்தபட்சம் இந்திய அரசை வலியுறுத்தி அதிகார அரசியல் நெருக்கடி கொடுத்து இலங்கை அரசாங்கத்தோட இந்திய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம், குறைந்தபட்சம் இந்த வாட்டர் லெவலுக்குள்ளாக எங்க மீனவர்கள் மீன் பிடிக்க வர்றாங்க, அங்கதான் தொழில் கிடைக்குது, அங்க இருந்தா 4 காசு அவன் பார்க்க முடியும், அவன் குடும்பத்தை வாழ வைக்க முடியும். அதனால ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு இந்த வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுங்க. எங்க மீனவர்களை பிடிக்கிறது அனுமதிங்க. ஒரு ஒப்பந்தம், சர்வதேச ஒப்பந்தம் போடுறதுக்காக ஏதாவது செஞ்சீங்களா? ஒண்ணு கிடையாது. அப்ப மாநில சுயாட்சி நீங்க என்ன பேசுறீங்க? நான் இன்னும் கேட்கிறேன், மாநில சுயாட்சி வர்றப்ப இல்லாத அதிகாரத்தை திரும்ப கேட்கிறது ஒண்ணு, ரெண்டாவது இழந்த அதிகாரத்தை திரும்ப மீட்கிறது ஒண்ணு, இன்னொன்னு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துவது ஒண்ணு. மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறீங்களா? சிறந்த உதாரணம் என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் எதை கோட் பண்றாங்கன்னா, பீகாரினுடைய அந்த மாநில அரசு எடுத்த அந்த இதையும் பாட்னாவினுடைய ஜட்மெண்ட்டை கோட் பண்றாங்க. பாட்னா ஹைகோர்ட் ஜட்மெண்ட் தெளிவாக சொல்லுது. நம்ம ஏற்கனவே காணொலிகள் வந்து நிறைய பேசி இருக்கிறோம், அது கூட தரவுகளோட ஆதாரத்தோட பேசி இருக்கிறோம். ஐயா தியாகு போன்ற மூத்தவர்களும் அதை தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க. இப்ப பாட்னா ஹைகோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் வந்து தெளிவாக சொல்லுது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை எடுத்து இன்னைக்கு செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறது இல்லையே. இழந்த அதிகாரத்தை மீட்பதோ இல்லாத அதிகாரத்தை வந்து கேட்பதோ அது அடுத்து. இருக்கிற அதிகாரத்தை முதல்ல பயன்படுத்துப்பா. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான அதிகாரம், இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அதிகாரம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. அப்ப இருக்கிற அதிகாரத்தை நீ வந்து பயன்படுத்துறது இல்லை. அப்ப கல்வியிலிருந்து நீ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல இருந்து ஒரு இன்னர் லைன் பெர்மிட்ல இருந்து உனக்கு தனித்த ஒரு அங்கீகாரம் இருக்கிறது எல்லாவற்றிலும் சமரசம் செஞ்சிருக்கிறீங்க. அதுதானே பார்க்க முடியுது. சரி, இன்னும் நான் கேட்கிறேன், குறைந்தபட்சம் இந்திய அளவுல ஒரு மாநிலத்திற்கு இந்த மாநில சுய இதெல்லாம் கடந்து ஆர்டிகல் 370 காஷ்மீருக்கு ஒரு சின்ன ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து, அதுவே பெரிய ஏமாற்று. காஷ்மீருடைய வரலாற்றை நம்ம பார்த்துட்டோம் சொன்னா மாநில சுயாட்சி வந்து எவ்வளவு ஒரு மோசமானது அப்படின்றது அது ஆகச்சிறந்த உதாரணம். ஏன்னா மத்த பேருக்கு தான் 370 தவிர அங்க மிலிட்டரி ஆட்சி, இந்திய நாடாளுமன்றம் கூட ஆட்சி கிடையாது. அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காஷ்மீருடைய ஹைகோர்ட் இன்னைக்கு சிறப்பந்தஸ்து நீக்கிட்டாங்க, காஷ்மீருடைய ஹைகோர்ட் போடுற தீர்ப்பே அங்க மதிக்க மாட்டாங்க. ராணுவம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் காஷ்மீர்ல அமல்படுத்தப்படும். கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டுக்கு அங்க வேலையே கிடையாது. அப்ப இந்த காஷ்மீருக்கு ஒரு 370 சிறப்பந்தஸ்து இருந்துச்சுல, அதுவே ஒரு சூட் ஆட்டானமி, அது ஒரு போலியான ஒரு உரிமை. இது ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, தகவல் தொடர்பு, பணமச்சிடுதல், வெளியுறவுத்துறை இது மட்டும்தான் ஒன்றிய அரசு கிட்ட இருக்கும், மற்றதெல்லாம் உங்ககிட்ட தான் அப்படின்னு. காஷ்மீருக்கு தனி கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு. அங்க இருந்த பிரைம் மினிஸ்டர் அழைக்கப்பட்டாரு, ஷேக் அப்துல்லா பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. இந்தியாவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், காஷ்மீருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், இப்படி இருந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, நாங்க இதை வந்து தற்காலிகமாகத்தான் இதை வச்சிருக்கிறோம், மக்கள் மத்தியில ஒரு பிளபிசைட் நடத்துவோம், பொது வாக்கெடுப்பு நடத்துவோம். எதுக்காக? நீங்க காஷ்மீர் இந்தியா கூட வருதா இல்ல தனிநாடா போகுதா, பாகிஸ்தான் கூட சேருதா, அது இல்ல இந்தியா கூட வருதா இல்ல தனிநாடா போதா, இது அந்த மக்கள் நிர்ணயிக்கட்டும்னு சொல்லிட்டு எங்க சொன்னாங்க, ஐக்கிய நாடுகள் சபையில சொன்னாங்க. இந்தியா சொல்லிச்சு இந்த பஞ்சாயத்து. அப்ப காஷ்மீர் வந்து பாதி இந்தியா ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது, பாதிய பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது. ஆசாத் காஷ்மீர்ன்றாங்க, பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது. உண்மையிலே மொத்த காஷ்மீரும் ஆசாத் காஷ்மீர் தான், விடுதலை பெற வேண்டிய காஷ்மீர் தான். அப்ப அந்த மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியா இருக்கட்டும் எல்லாமே நெஹ்ருவை கொண்டு வந்து ஊட்டி சிறையில அடைச்சி காலங்காலமாக எப்படி இந்த காஷ்மீரை வந்து ஒடுக்கியதுன்றத நம்ம வந்து பார்த்தோம். அப்ப இந்த காஷ்மீருக்கு எஞ்சி இருந்த ஒரு சின்ன அதிகாரம் தான் இந்த 370. இப்ப உண்மையிலேயே நீங்க மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக இந்த காஷ்மீருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுச்சுல, ஸ்டக் டவுன் பண்ணாங்கல்ல 370 35A. அப்ப ஸ்டாலின் என்ன பேசினாரு, அது பறிக்கப்பட்டதை எதிர்க்கவில்லை, பறிக்கப்பட்ட விதத்தை தான் எதிர்க்கிறோம். நீக்கினது தவறு இல்ல, நீக்கின விதம் தான் தவறு. நீக்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அங்க வந்து மொபைல் இந்த டவர்ஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு 144 ஊரடங்கு உத்தரவு போட்டுட்டு வீட்டு சிறையில அரசியல் தலைவர்களை வச்சு துப்பாக்கி முனையில நீக்கிறாங்க. இதுதான் தவறு. நீங்க என்ன செஞ்சிருக்கணும், இதை இன்டர்நெட்டை ஃப்ரீயா விட்டுட்டு 144 இம்போஸ் பண்ணாம இல்ல வீட்டு சிறையில வைக்காம எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு
ஸ்டக் டவுன் பண்ற நீங்க பார்லிமெண்ட்ல அமித்ஷா சொல்லியிருந்தா அது தவறு இல்லை, இதுதானே சொன்னாரு. இப்ப மாநில சுயாட்சி பேசுற முகரைகளா நீங்க? நான் கேட்கிறேன், அப்ப இவ்வளவு நாடகம் நண்பன் சொன்ன மாதிரி நீங்க ஒரு இந்திய அரசியல் கட்சியோட, இந்தியா முன்னுக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோட நீங்க கூட்டணி போயிட்டீங்கனால முடிஞ்சு போச்சு, மண்ணை கவிட்டீங்க. இனி காவிரி சிக்கல்ல இருந்து எல்லாவற்றையும் நம்ம தோண்டி பேசலாம், என்னென்ன செஞ்சாங்க என்னென்ன இது பண்ணாங்கன்னு. அப்ப இவ்வளவு நாடகம். இனி அடுத்து ஒரு 8 மாசம் 9 மாசத்துல தேர்தல் வருது. தேர்தலுக்கு என்ன வாய்ப்பு? மறுபடியும் இந்த நீட்டு விலக்கு, இந்த மாநில சுயாட்சி, கச்சத்தீவு மீட்பு இப்படின்னு பேசினா தான் வண்டி ஓட்ட முடியும். இப்ப இது நடக்கிறதுல கூட ஒரு பின்புலம் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். 70கள்ல தம்பி சொன்னது மாதிரி 69ல் அமைச்சு 71 72க்குள்ளேயே வந்துருச்சு அது அறிக்கை. ஆனா அத சட்டப்பேரவையில விவாதம் எப்ப நடத்துறாங்க? 74ல தான் முழுமையா எல்லா விவாதமும் நடக்குது. அந்த விவாதங்கள் கூட கோப்பாவே போட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. பல பேர் அன்னைக்கு திமுக காரங்க நிறைய பேர் நல்லா படிச்ச அறிஞர்கள்லாம் இருந்தாங்க, எல்லாம் இன்னைக்கு எடுக்கிறாங்க, திறமா பேசுறாங்க. அதுல அந்த பேச்சுக்களை பாக்குறோம். அது வந்து இது ஒரு கோப்பு தான், சட்டமன்றத்தில் நடந்த விவாதம் பேச்சுகள் அன்னைக்கு. இந்த இருட்டடிப்பு தான் இப்ப இருக்கிறத பாக்குறீங்களா? அண்ணா பேசினாரும்பாங்க, கருணாநிதி பேசினாரும்பாங்க, முரசொலிமாறன் புத்தகம் எழுதினாரும்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அதே சட்டமன்றத்துலதான் மாப்போசியும் சட்டமன்றத்துல பேசியிருக்காரு, அவரா புக்கு போட்டாரு. அவங்க கட்சிக்காரங்களே ஆலடியாருன்னா அவ்வளவு அருமையா பேசியிருக்காரு. நான் படிச்சது அவர்த படிச்சேன். அவர் இவ்வளவு அருமையான இவ்வளவு ஆழமா பேசக்கூடியவரான்ற ஒரு வியப்பு நமக்கு ஏற்படுத்துது. ஆனா அப்படியா ஆலடியாருன்னா பேசினாரா? அந்த நிலையில தான் நம்மளே இருக்கோம்னா பொதுமக்களுக்கு எவ்வளவு கொண்டு போய் இருட்டடிப்பு தான் இவங்களோட முழுமையான வரலாறாவே இருக்கு. அதுல நான் என்ன சொல்ல வந்தேன்னா 74 எதுக்குன்னா 75 76ல தேர்தல் வரப்போகுதுன்னு உடனே தொடங்கினாங்க. அது போல இங்க 26ல வரப்போகுதுன்னா 25ல தொடங்குறாங்க. அதுதான் இவங்க வந்து 50 ஆண்டுகள் தாண்டியும் இவர்களோட அரசியல் நடைமுறை வந்து பெருசா என்னன்னா எமர்ஜென்சி கொண்டு வந்த சூடு தனி இல்ல, ரத்தம் காயம் இல்ல, அதுல நேரடியா பாதிக்கப்பட்டவர் திமுக உயிரிழந்தாரு. அதுக்கும் வரேன். நான் அடுத்து விக்னேஷ் கிட்ட வரும்போது நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோம். ஏன்னா அந்த காலகட்டத்துல இவர் ஏன் மாறினாருன்னு இவரோட நெஞ்சுக்கு நீதியிலேயே எழுதி வச்சிருக்கிறார். வேற எங்கேயெல்லாம் நம்ம போக வேணாம், அதான் வருவோம். இதுல பாத்தீங்கன்னா தம்பி சொன்னதுல முக்கியமான புள்ளி இந்த தேர்தல் நெருக்கத்துல இவங்க செய்யறது. இன்னொன்னு வந்து இந்த ஆளுநர்கிட்டயே போயிட்டு மனு கொடுப்பாங்க அதிமுக ஆட்சி அமைக்கும் போது. இப்ப கூட பாத்தீங்கன்னா விஜய் கூட இந்த ஆட்சியை எதிர்த்து ஆளுநர்கிட்ட தான் போய் கொடுத்தாரு. அதனால இப்படிதான் இந்த காலகட்ட வரலாறு இருக்கு. நீங்க ஏற்கனவே மாப்போசி அப்போ சொன்னாரு, நீங்க இப்ப கூட காமிச்சிங்க, மாப்போசி வந்து சட்டப்பேரவையிலையும் பேசியிருக்காரு. என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்ன கருத்து? சட்டப்பேரவையில் அவர் பேசுனதை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட துரோக வரலாறை கொஞ்சம் பார்த்துருவோம். இப்போ இவராகட்டும் நீங்களாகட்டும் குறிப்பிட்ட மாதிரி தேர்தல் நெருக்கத்துல பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? 71ல ராஜமன்னார் தன்னுடைய அறிக்கையை கொடுத்துட்டாரு. ஆனா தீர்மானம் போடுறதுக்கு ஏன் 74 வரைக்கும் ஐயா கருணாநிதி காத்துக்கிட்டு இருந்தாரு? தேர்தல் பக்கத்துல வந்துச்சு. புரியுதா? அதே தான் இங்கேயும் ஐயா ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மையாகவே இவர்களுக்கு மாநில சுயாட்சி மீது ஏதாவது தெளிவான பார்வையோ உண்மையாகவே அதை அடைய வேண்டும் என்கின்ற அக்கறையோ இருந்துச்சா அப்படின்னு வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தா சத்தியமா கிடையாது. நான் உங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்ல போறேன். இப்ப மாநில சுயாட்சியே நாங்க தான் கண்டுபிடிச்சோம், அண்ணா தான் அதை கண்டுபிடிச்சாருன்னு பேசுறாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் இந்த மாநில சுயாட்சி தத்துவத்திற்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சாங்கன்றதை இப்ப நான் சொல்ல போறேன். ஐயா வந்து மாநில சுயாட்சிக்காக ஒரு கழகத்தை தொடங்கினாருன்னு சொன்னால, அந்த கழகத்திற்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. இது 46ல தொடங்கிட்டாரு, 47 வரப்போகுது. 47 பொங்கலை தமிழர் திருவிழா, தமிழர் பெருநாளா கொண்டாடுங்க, ஒரு வாரம் கொண்டாடுங்க. இந்த வாட்டி 4 நாளோட நிறுத்திடாதீங்க அந்த பொங்கலை, 4 நாள் இல்ல ஒரு வாரம் கொண்டாடுங்க. அதை வந்து தமிழர்களோட தன்னாட்சி உரிமைக்கான நாளா வந்து கொண்டு போங்கன்றாரு. இதுக்காக ஒரு அறிக்கையை தயார் பண்ணி வெளியிட்டதுக்கு பல பேர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அதுல முக்கியமானவங்க ஐயா திருவிக்கா. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பன்மொழி புலவர் ஐயா தேப்போ மீனாட்சி சுந்தரனார், டிடி கிருஷ்ணமாச்சாரியார். இந்த கிருஷ்ணமாச்சாரியாருக்கு தான் ஐயா ஈவேரா வந்து தேர்தல் பரப்புரை செஞ்சாரு. அடுத்தது ஐயா காமராஜர், அவரும் வாழ்த்து தெரிவிக்கிறார் இந்த மாநில சுயாட்சிக்கு. கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி, செங்கல்வராயன், இவர் வந்து சென்னையோட மேயரா இருந்தவர். மாநில மொழிவாரி பிரிவினையின் போது ஆந்திரர்கள் சென்னை எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டபோது மரியாதையா மூட்டையை கட்டிட்டு போயிருங்க, இல்லைன்னா செத்தீங்கன்னா புதைக்கிறதுக்கு சுடுகாடு கூட தரமாட்டேன்னு பகிரங்கமா சொன்னவர் தான் ஐயா செங்கல்வராயன். அடுத்தது ஐயா டாக்டர் பா சுப்புராயன், பாவேந்தர் பாரதிதாசனும் மாப்போசியோட இந்த திட்டத்தை வரவேற்கிறாரு, பாராட்டுறாரு. ஐயா பாவேந்தருக்கு உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துச்சு. அவர் என்னதான் தீவிரமா ஐயா ஈவேராவை ஆதரிச்சாலும் அண்ணா கூட இருந்தாலும் இவங்க கேட்கிற திராவிட நாட்டு மேல ஒரு உடன்பாடு இல்லை.
ஒரு முறை அண்ணல் தங்கோவை பார்க்கும்போது கட்டி பிடிச்சி சொன்னாராம், போகாத ஊருக்கு பெரியாரும் அண்ணாவும் வழிகாட்டிட்டாங்க, உன்னோட தனித்தமிழ்நாடு தான் சரி, நீ அதை அடைஞ்சே காட்டு அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சொன்னாராம். இதை அண்ணல் தங்கோட வாழ்க்கை வரலாற்றுல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப மாப்போசி இப்படி ஒரு அரசியல் திட்டத்தை முன்வைக்கும் போது ஐயா பாவேந்தர் பாரதிதாசனும் வாழ்த்துறை கொடுக்குறாரு. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம், ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் கட்சியோட மூலவர், டி.கே. சிதம்பரநாத முதலியார், அடுத்தது கடைசியா அந்த அறிக்கையில கையெழுத்து போட்டு மக்களுக்கு சர்க்குலேட் பண்ணது ஐயா மாப்போசி. இவ்வளவு பேர் இதுக்கு வாழ்த்துறை சொன்னாங்கல்ல. இந்த அரசியல் திட்டத்தை அனுப்பி வைத்து கையெழுத்து போடாம விட்டது 2 பேர் தான், ஒன்னு ஈவேரா, ஒன்னு அண்ணாதுரை. கையெழுத்தே போடல. ஏன்னா அன்னைக்கு இவங்க திராவிட நாடு கேட்டாங்களாம். அதைத்தான் ஐயா சுட்டி காட்டுறாரு. தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சிங்க. நான் அந்த பத்தி மட்டும் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். தும்பை விட்டு விட்டு வாளை பிடிப்பது என்பது பழமொழி. அதுபோல் தமிழர் இன்று எவ்வளவுதான் எழுச்சி கொண்டு சுயாட்சி கோரி கிளர்ச்சி செய்தாலும் அது காலங்கடந்த முயற்சி தான். அதாவது இந்த புத்தகம் வெளியே வந்தது 1974. அது என்ன புத்தகம்னு நீங்க இது பாத்தீங்கன்னா ஐயா மாப்போசி எழுதிய மாநில சுயாட்சி கிளர்ச்சி வரலாறு அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் கருணாநிதி ராஜமன்னாரோட பரிந்துரைகளை அடிப்படையாக வைத்து 75 தீர்மானம் போடுவதற்கு ஓராண்டுக்கு முன்னாடி வெளியே வந்த புத்தகம். நாடு சுதந்திரம் பெற்ற போதே அரசியல் நிர்ணய மன்றம் இந்தியாவின் அரசியல் அமைப்பை தயாரிக்க தொடங்கிய போதே தமிழரெல்லாம் ஒன்றுபட்டு தமிழகத்திற்கு மட்டுமே சுயாட்சி கோரியிருந்தாலும் அது கிடைத்திருக்க கூடும். ஆம், அன்று இருந்த நிலை அவ்வளவு சாதகமானதாகும். திருவாளர் காமராஜர், டி.டி. கிருஷ்ணமாச்சாரியார், டாக்டர் பா. சுப்புராயன் ஆகிய காங்கிரசார்கள் தமிழரசு கழகம் தயாரித்த தமிழருக்கு சுய நிர்ணயம் கோருகின்ற அறிக்கையில் கையொப்பமிட்டதே இதற்கான சான்று. அன்று தமிழரிலே ஒரு சாரார், குறிப்பாக திராவிட கழகத்தினர், இந்தியாவிலிருந்து பிரிந்து வாழும் தனி திராவிட நாடு காண விரும்பினர். அது ஒரு கழகத்தின் கோஷமாக இருந்ததன்றி மக்கள் சார்பில் ஆளுவோரின் முன்பு வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையாக அமையவில்லை. இவங்க ஏற்படுத்தின குழப்பம். எல்லாரும் அறிக்கை கொடுத்து கையெழுத்து போட்டாங்கல்ல, இவங்க மட்டும் கையெழுத்து போடல. ஏன்னா எங்க திராவிட நாட்டுக்கு இது எதிரானது. சரி, அதையாவது அடைஞ்சிங்களா? அப்ப அன்றைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து குரல் கொடுத்திருந்தா இந்த பிரிட்டிஷ் தூதுக்குழு முன்னாடி எப்படி ஜின்னா தன்னுடைய தனி பாகிஸ்தான் நாட்டுக்காக வலுவா குரல் எழுப்பினாரோ அது மாதிரி இவங்களும் எழுப்பி இருக்க முடியும். அன்னைக்கு உள்ள புகுந்து கலகம் செஞ்சது அண்ணாவும் ஈவேராவும். 74 நாங்க தான் தீர்மானம் கொண்டு வந்தோம். இதைத்தான் சொல்றது. அன்னைக்கே ஒழுங்கா செஞ்சிருக்கணும், அன்னைக்கு செய்யல. இன்னைக்கு பசப்பு. சரி, 74 போட்டீங்க, இத்தனை ஆண்டுகளா என்ன பண்ணீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்களும் இப்போ தீர்மானம் போடுறாரு. 4 ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தேர்தல் நெருக்கத்துல எல்லாமே நாடகம். நம்ம அண்ணாவும் கருணாநிதியும் இவ்வளவு பேசியிருக்காங்கன்னு அதான் அவங்க 1962 நேரு கொண்டு வந்த பிரிவினை தடை சட்டத்துக்கு பயந்து அவங்க அது நாள் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த தனி திராவிட நாட்டை கைவிட்டுட்டாங்க. அது என்னைக்குமே கிடைக்காதுன்னு தெரியும். சந்தர்ப்பம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிடைச்சிருச்சு, ஜாலி, இதான் சாக்குன்னு நினைச்சு இதையே காரணமா காட்டி அந்த திராவிட நாட்டை விட்டுட்டு மாப்போசியோட இந்த மாநில சுயாட்சிங்கிறத கையில எடுத்துக்கிட்டு பக்கமா பேசுறாங்க. அப்பதான் வெளியிட்டாங்க. இந்த மாதிரி கலர் கலரா புக்கு எல்லாம் போட்டு வித்தாங்க. இந்த மாதிரி கலர் கலரா புக்கு போட்டு வித்தாங்களே தவிர உருப்படியா அதை செயல்ல கொண்டு சாதிக்கிறதுக்கு அவங்க எதுவுமே பண்ணல. முழக்கம்லாம் ஒரு புக்கு போடுற அளவுக்கு முழக்கம் எழுப்பி இருக்கிறாரு. அண்ணா, ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இன்னொன்னு வெளிப்படையா சொல்லட்டுமா? மாப்போசி முன்வைத்த சுய நிர்ணயம் உடைய மாநில தன்னாட்சிக்கும் இவங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற மாநில சுயாட்சிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப உச்சத்துல இருக்கு. நீ வெளியுறவுத்துறைய வச்சுக்க கூடாது, வெளியுறவுத்துறையை கூட நான் தான் வச்சுக்குவேன், நான் விருப்பப்பட்டாதான் இன்னொரு அண்டை நாடுன்னு அவர் சொல்றது. ஆந்திரா கர்நாடகாவே இன்னொரு நாடுன்னு தான் சொல்றாரு. அவங்க கூட உறவு வச்சுக்குவேன், குறிப்பிட்ட ஒரு சில வெளிநாடுகளோட உறவு வச்சுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். புரியுதா? உங்ககிட்ட பாதுகாப்புத்துறையும் நாணயம் அச்சிடுதலும் மட்டும்தான் இருக்கணும். ரயில்வேஸ் போனா போகட்டும், ஏன்னா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால நீ வச்சுக்கோ. ஆனா அதுக்கு என்னென்ன ட்ரெயின் விடணும் அப்படிங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். மற்றபடி எந்த அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கவே கூடாது, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கோன்றாரு. நீங்க அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீட்டு தேர்வு விலக்கு எதுவுமே நீ தலையிடக்கூடாது. நான் தனி நாடு, நான் விருப்பப்பட்டு ஒரு ஃபெடரேஷனா உங்க கூட இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அதனால ஒன்றிய மாதிரி தம்பி சொன்னது மாதிரி இவர் தனியா இவர் ஒரு இலக்கு ஒரு நோக்கு இருந்திருக்கு, ஒரு விஷன் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன், தனி அரசமைப்பு, எல்லாத்தையுமே சிந்திச்சு எழுதி இருப்பாரு. அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க
பிடிஎஃப் இணையத்திலே கிடைக்குது. அந்த புத்தகத்தை தரவிறக்கம் பண்ணி படிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். எப்படி நீங்க சொன்ன மாதிரி அது திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. ஆனா 3ஆம் கிளாஸ் மட்டுமே படிச்ச ஒரு ஆள் எந்த அளவுக்கு ஆழமா சிந்திச்சு இந்த மாநில சுயாட்சிங்கிற திட்டத்தை வடிவமைச்சாருன்னு தெரியும். நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை மட்டும் அழுத்தமா பதிவு பண்ணிக்கிறேன். வாய்ப்பு இருக்கும் போது நமக்கு கிடைக்க வேண்டிய சுய நிர்ணய உரிமையை தட்டி பறித்தவர்கள், அதை தடுத்தவர்கள் ஈவேராவும் அண்ணாதுரையும். இன்னைக்கு நாங்க தான் இதற்கான மூலவர்கள் அப்படின்னு பேசுறது அயோக்கியத்தனம், அவ்வளவுதான். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். வாய் அளவுல அலங்காரத்துக்காக மாநில சுயாட்சின்னு பேசுவாங்களே ஒழிய மற்றபடி இவங்களோட செயல்பாட்டுல கூட அதை கடைபிடிக்க மாட்டாங்க. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநரா அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனா இந்த அபு குறிப்பிட்ட மாதிரி எது ஒண்ணுனாலும் நேரா கொண்டு போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கறது. எதுக்கு அங்க போற? சட்டையை கிழிச்சுக்கிட்டு சட்டையை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு போவாரு. அப்ப என்னன்னா அவங்க பேசுற கொள்கைக்கு அவங்க என்னைக்குமே உண்மையா இருந்தது கிடையாது. அதுதான் கடந்த கால வரலாறு. வாய்ப்பு இருக்கும் போது எல்லாவற்றையும் தட்டி பறித்தது, தட்டி விட்டது இவர்கள் தான். அவங்க நடத்தின நாடகம் எப்படி அண்ணா, கருணாநிதி, கடைசியில மாப்போசி வெதுப்புனது, கடைசியில அவரும் இந்திய தேசியத்துக்கு போனதை பத்தி எல்லாம் பேசணும். இந்த குழுக்கள் பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும். அதுல இன்னும் கூட சில குழுக்கள் அமைக்கப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். அந்த குழுக்கள் என்ன, அதோட நோக்கம் என்ன, இல்லை அவங்க என்ன சொன்னாங்க? ஏன்னா மாப்போசியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவா ஒரு வரையறை வச்சாரு. அந்த மாதிரி இந்த குழுக்கள் என்னெல்லாம்? மாப்போசி ஐயா அரசமைப்பு சாசனம் தாண்டி அவர் யோசிக்கிறார். அவர் தனியா ஒரு தமிழ்நாடு இருந்தா அது எப்படி செயல்படணுங்கிற சிந்தனையில அவருடைய வழியான சிந்தனைகள் வருது. அந்த சிந்தனையை இந்த குழுக்கள் என்னைக்குமே அதுக்குள்ள போவார். இருக்கிற வரையறைக்குள்ள என்ன செயல்படுத்தலாம் அப்படிங்கறத அது கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரட் பண்ணுது, அவ்வளவுதான். அதுல மாற்றங்கள் ஏதாவது செய்ய முடியுமா, அதுவும் அரசமைப்பு சாசனம் வழங்கக்கூடிய வழிமுறைகள்ல என்ன மாற்றம் செய்யலாங்கிறது மட்டும்தான் அது சொல்லுது. அவர்கள் சொன்ன அந்த பரிந்துரையிலே நான் என்னென்ன பரிந்துரைலாம் சொன்னாங்க அந்த குழுக்கள்ங்கிறதெல்லாம் சொல்றேன். இல்ல எத்தனை பரிந்துரைகள் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குங்கிறது நீங்களும் பாருங்க. முதல்ல இந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ்ங்கிறதே ஒழிக்கணும் அப்படிங்கறது அவர்களுடைய இது நீங்க சொல்றது ராஜமன்னார் சர்க்காரியா அதுலயே இதை எடுத்துடணும் அப்படிங்கிறது ராஜமன்னார்லயும் இந்த இது குறித்து அவங்க பேசியிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எத்தனை இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல இருந்து எத்தனை பேர் இங்க அவர்களுடைய வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே தடையும் சொல்ல முடியாது, நம்ம அதற்கு எதாவது பேச முடியாது. அப்போ ஆனா ஒரு பரிந்துரையா அது இருக்கக்கூடாது, மாநிலங்கள் அளவுல அது முடிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. இன்னொரு கருத்து ராஜமன்னார் அறிக்கையிலையும் சரி, அதற்கப்புறம் தொடர்ந்து பல்வேறு குழுக்களையும் சரி, உச்ச நீதிமன்றம் அரசமைப்பை நிர்ணயிக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கணும், அதை புரிந்து கொள்ற இடத்துல மட்டும்தான் இருக்கணும், என்ன சரி தப்புங்கிறது இருக்கணும். இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அபு கூட சொல்லியிருப்பாரு, இந்த ஒத்திசைவு பட்டியலுங்கிறது அது படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பா இருக்கும். அதாவது எப்படியெல்லாம் ஏமாத்தி மாநிலங்கள்ட்ட இருந்து அதை பறிக்கலாங்கிறது. மாநிலமும் ஒன்றிய அரசும் சேர்ந்து இயற்றக்கூடிய ஒரு பட்டியலா ஒத்திசைவு பட்டியல் இருந்திருக்கணும். ஆனா அது எப்படி இருக்கும்னா ரெபக்னன்சின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது ஏற்கனவே ஒன்றிய அரசு ஒரு சட்டம் இயற்றி அதே தலைப்புகள்ல அல்ல அது சார்ந்து மாநில அரசும் இயற்ற போது, அப்போ ஒன்றிய அரசு இயற்றின சட்டத்தோட எந்த இடத்துல அது முரண் வருதோ அந்த அளவுக்கு குறைபாடு உள்ள ஒரு சட்டம் அப்படிங்கிறது தான் ரெபக்னன்சின்னு சொல்லுவாங்க. இப்படி குறைபாடு உள்ள ஒரு சட்டத்தை மாநில அரசு ஏற்ற முடியுமானா ஏற்றலாம். ஏற்றப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு குடியரசுத் தலைவருடைய அனுமதி வேணும். இந்த இடத்துலதான் மறுபடியும் என்ன பண்ணுவாருன்னா கவர்னர், நான் இதை குடியரசுத் தலைவருடைய அனுமதிக்கு நான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடப்புல போடுவார். இந்த நிர்வாக சிக்கல்கள் வரும். இப்போ குடியரசுத் தலைவர் அனுமதி வழங்கிட்டாருன்னு வச்சுக்கோம், அப்போ மாநில அரசு ஏற்றக்கூடிய சட்டம் நிலை பெற்றுமா அப்படின்னா கிடையாது. மறுபடியும் ஒன்றிய அரசு நினைச்சு இல்ல எனக்கு அது பிடிக்கல, நான் மறுபடியும் மாற்றி சட்டம் ஏற்றுறேன், எனக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியேதான் இருக்கணும்னு ஏற்றுனா ஒன்றிய அரசு சொல்றதுதான் நிலை பெறும். இது என்னன்னா அப்படியே தலையை சுத்தி மறுபடியும் அவர் மூக்க தொட்டுக்கலாங்கிற மாதிரி, வேணும்னா அவர் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று அந்த குறைபாடை நீக்கிக்கலாம், மறுபடியும் ஒன்றிய அரசு நினைச்சா இல்ல வேண்டான்ட்டு ஒரேடியா நீக்கலாம். இப்ப இது ஒத்திசைவு பட்டியல்லாம் கிடையாது, இது ஒன்றிய அரசினுடைய பட்டியல் தான். அதுல வேணா நீ கொஞ்சம் நடுவில் விளையாண்டுக்கவா அப்படின்னு மாநில அரசுக்கு ஒரு சின்ன உரிமை கொடுக்குற மாதிரி ஒரு ஏமாற்று தான் இது. இப்ப சரி, மாநில பட்டியல்லையாவது ஒன்றிய அரசு தலையிடாம இருக்குமானா அபு சொன்ன மாதிரி அதுவும் கிடையாது. நாட்டின் நலன், நாட்டினுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாயிடுச்சு, அச்சுறுத்தல் இருக்கு, இதெல்லாம் காரணம் காட்டியோ இல்ல 356 கீழே குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கப்பயோ கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றிய மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கும் ஒன்றிய அரசு சட்டம் ஆர்டினன்ஸ் சட்டமே கூட ஏற்றலாம். இன்னும் சொல்ல போனா பன்னாட்டு கோட்பாடுகளை நாங்க செயல்படுத்துறோம்னு சொல்லிட்டு எதையுமே பின்பற்றாம எந்த தலைப்புகளை வேணாலும் ஒன்றிய அரசு சட்டம் ஏற்றலாம். இப்ப இதெல்லாம் நிறுத்தணும், இதுல தலையீடு இருக்கக்கூடாது,
அதையும் தாண்டி ரொம்ப முடியவே முடியாத சூழ்நிலையிலையும் வந்துட்டு மாநில அரசினுடைய தலைப்புகள் சில இதெல்லாம் ஒன்றிய அரசு சட்டம் ஏற்றணும்னா மாநில அரசு வந்துட்டு அதுக்கு அனுமதி வாங்கணும். மாநில சட்ட அனுமதி வாங்கிட்டு பின்னாடி சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை இன்னைக்கு இருக்காங்கன்னா கிடையாது. அடுத்து கவர்னர் ஆளுநருடைய நியமனம், மாநில அரசுக்கிட்ட அனுமதி பெற்றுட்டு அவங்க வந்துட்டு ஒரு 4-5 பேரை முன்மொழிஞ்சு அதன் பேர்ல நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இதெல்லாம் வந்துட்டு அரசமைப்பு சாசன நிர்ணய சபையில கூட இதெல்லாம் பேசினாங்க. அப்ப அது இல்லைன்னு முடிவாகி அதையே பரிந்துரைகளை கூட இந்த குழுக்களும் சொல்லியிருக்காங்க. நடக்குதான்னா கிடையாது. அடுத்து வரி பங்கீடு, வரியில முழுமையா இருக்கிறதுல ஒரு 40 விழுக்காடு வந்துட்டு மாநிலங்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு. அது இடைப்பட்ட ஒரு சில ஆட்சி காலங்கள்ல கொஞ்சம் செயல்படுத்துனாங்க. மறுபடியும் வந்துட்டு இப்ப ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அண்மையில இப்ப நேற்று முந்தின 2 நாளைக்கு முன்னாடி அவர் குழு அமைக்கிறதுல கூட முக்கியமா எதை அவங்க வந்துட்டு கவனம் செலுத்தி பாக்குறாங்கன்னா இந்த கல்வி வந்துட்டு போயிடுச்சு. இந்த நீட்டை வந்துட்டு அரசியலாக்கி அவர்கள், நீட் அரசியல் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் திமுக அதை எந்த வகையில அரசியலாக்குங்கிறது தான் நமக்கு இப்ப கேள்விக்குறி. அப்போ அவர்களுக்கு ரகசியம் தெரியும் சொல்லி மக்களை ஏமாற்றி இப்ப மறுபடியும் நீட்டை வந்துட்டு கொண்டு வந்து அதை கருவா வச்சு இந்த குழு வந்துட்டு செயல்படுது. இன்னொன்று வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி வரி பங்கீடு, இது 2. இதுல இன்னொரு சிக்கல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநில தன்னாட்சின்னு நீங்க பேசுறப்போ வந்துட்டு எல்லாத்தையும் உள்ளடக்கி பேசணும். ஏன்னா நீட் சில மாநிலங்களுக்கு அது பிரச்சனை இல்லாம போகலாம், ஜிஎஸ்டி வேறு சில மாநிலங்களுக்கு பிரச்சனை இல்லாம போகலாம். அப்ப மொத்தமா மாநிலங்களுக்கான உரிமைகள் குறித்தும் இந்த குழுக்கள் பேசாம போனுச்சுன்னா மற்ற மாநிலங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காம போகலாங்கிறதையும் ஒரு வைக்கிறாங்க. சரி, இவங்க செயல்படுத்துறதுல வந்துட்டு அது சிக்கலா போகும். இவர்களுடைய எண்ணமே வந்துட்டு எந்த மாதிரி இருக்கு, இதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களாங்கிறது அடுத்த கேள்வியா இருக்கு. அப்போ இந்த வரி பங்கீடு குறித்தும் தொடர்ச்சியா இந்த குழுக்கள் வந்துட்டு பரிந்துரைகள் செஞ்சுக்கிட்டே வராங்க. ஏதோ 1-2 இடங்கள்ல மட்டும் அது சாத்தியமானாலுமே கூட அதன் பிறகு அது வீழ்ச்சி அடைஞ்சதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்து வந்துட்டு உள்நாட்டு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு இது எது உள்நாட்டு பாதுகாப்பு உங்களுக்குன்னா அதுக்கு வரையறை கிடையாது. அது சூழ்நிலை தான் அதை தீர்மானிக்கும். இப்போ ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு வந்துட்டு எப்பெல்லாம் மாநிலத்தின் அதிகாரத்தின் மீது இவர்கள் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ உள்நாட்டு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொண்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு உள்ள அதிகாரத்தை வந்துட்டு இங்கேயும் பாய்ச்சி அவங்க சட்டம் ஏற்றுறதோ இல்லை இயற்றிய சட்டத்தை வந்துட்டு நீர்த்து போக செய்யறதோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க. இந்த உள்நாட்டு பாதுகாப்புங்கிற பேர்ல அடிக்கடி ஒன்றிய அரசு வந்துட்டு மாநில அரசின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுங்கிற ஒரு பரிந்துரை. அடுத்து இன்னொன்று வந்துட்டு இந்த ஒத்திசைவு பட்டியல் தாண்டி இன்னொன்று இருக்கு. எதுலையுமே குறிப்பிடாததை வந்துட்டு ஒன்றிய அரசு கையில கொடுக்குறோம். இப்ப இங்கதான் மாநில தன்னாட்சி, மாநில சுயாட்சி இல்லை இந்த ஒன்றியத்திற்கான அடிப்படையே வந்துட்டு கேள்விக்குறியாது. எல்லா அதிகாரமும் மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்தந்த மாநில அரசு கிட்ட இருக்கு. அதுல நாட்டுக்கு தேவையான அதிகாரத்தை மட்டும் நான் ஒன்றியத்துக்கு வாங்கி வச்சுக்கிறேன்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு கூட்டாட்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டா நான் எடுத்துக்கலாம். இது என்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கும் ஒன்றியத்துல, நான் யாருக்கு என்ன பிரிச்சு கொடுக்குறேனோ அதை மட்டும் நீ எடுத்துக்கோங்கிறது ஒரு கூட்டாட்சிக்கான ஒரு மோசமான ஒரு எடுத்துக்காட்டு. அதற்கு ஒரு சிறந்த இன்னொரு எடுத்துக்காட்டு அரசமைப்பு சாசனத்துல என்னன்னா அந்த என்ட்ரி 97 இந்த 97 ஒன்றிய பட்டியலில் இருக்கக்கூடிய 97வது தலைப்பு என்னன்னா எதுவுமே குறிப்பிடல, இந்த தலைப்பு பத்தி எந்த பட்டியலுமே குறிப்பிடலாம் அது ஒன்றிய அரசு அதுக்கு சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிறது. அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரு நேர் எதிரான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அந்த பிரிவை நீக்கணும்னு ஒரு பரிந்துரை வச்சாங்க. இன்றளவுல அதுவும் நீக்கப்படலை. அடுத்து வந்துட்டு 254 அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறத வந்துட்டு குடியரசுத் தலைவருடைய அனுமதியோட அவங்க வந்துட்டு மாநிலம் சட்டம் இயற்றிக்கலாம். ஆனா மீண்டும் நினைச்சா வந்துட்டு மாத்திக்கலாம். அதையும் வந்துட்டு நீக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரை வந்துச்சு. இன்றளவுல அதுவும் நீக்கப்படலை. இன்னைக்கு இன்னும் ரொம்ப மோசமா போயிட்டு நான் மாத்தி அதுக்கப்புறம் அவன் மாத்துறாங்கிறதெல்லாம் கேள்வியே கிடையாது. நான் மாத்துறதுக்கு முன்மொழியதையே வந்துட்டு காலவரையற்று எவ்வளவு நாள் வேணாலும் கிடப்புல போடலாங்கிற நிலை வந்துட்டு நடைமுறையில அது மாறி இருக்கு. அப்ப இதெல்லாம் சரி செய்யணும்னா இது எல்லாத்திற்கும் இவங்க சொன்ன பரிந்துரைகள் எல்லாம் வந்துட்டு அரசமைப்பு சாசனத்துல அவங்க மாற்றி இருக்கணும். அது எதையுமே மாற்றல. வேறு சில குழுக்களும் வந்துட்டு மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய ஆட்சியின் காலத்துல வந்துட்டு அசோக் மேத்தா தலைமையில தொடக்கத்துல நான் சொன்ன மாதிரி இந்த 60கள் 70கள் எல்லாம் வந்துட்டு கவர்னர் சிக்கல் பெருசா வந்தது. அவசர நிலைக்கு முன்னாடி அவசர நிலையால ஏற்படுத்தக்கூடிய சிக்கல், நாடு முழுமைக்கான அவசர நிலை சிக்கல் வந்தது. அப்போ அங்க அதிகப்படியா என்ன பேசினாங்க மாநில சுயாட்சி குறித்துன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்துட்டு அதிகாரத்தை இன்னும் வந்துட்டு அதிகரிக்கணும், பங்கீட்டு அவர்களுக்கு அதிகமா கொடுக்கணும். அதாவது ஒன்றியத்துல இருக்கிறத மாநிலத்துக்கு அதிகமா கொடுக்கணும், மாநிலத்துல இருக்கிறத அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கணும். உள்ளாட்சி அமைப்புகள்ல எல்லாருக்குமான வாய்ப்பு வழங்கப்படணும், பெண்களுக்கு, அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் மாநில சுயாட்சியின் பேர்ல இதுவும் பேசப்பட்டிருக்கு. அப்படி வந்ததுதான் அசோக் மேத்தா தலைமையிலான அந்த குழு. இப்படி குழுக்கள் வந்துட்டு பரிந்துரைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 1-2 மட்டுமே சாத்தியமானாலும் அரசமைப்பு சாசன திருத்தம் ஏற்படுத்தணுங்கிற அந்த பெரிய பரிந்துரைகள் எதுவும்
இன்றளவும் மாறலைங்கிறது தான் அவ்வளவு இல்லையா. நம்ம பேசும்போது இருக்கிறதையே செய்யல, புதிய அதிகாரங்கள் கொடுக்கறத பத்தி நிறைய சொன்னாரு. இருக்கிறதே ஒழுங்கா நடைமுறைப்படுத்தலைன்றதை பத்தி நீங்க ஏற்கனவே கொஞ்சம் பேசுனீங்க. அதுல இந்த வளங்களை கொண்டு போறதுன்னு இருக்குல்ல, அது ஒரு பெருங்கொடுமை. இந்த பக்கத்து நாடு ஒருத்தன் அது வளத்துல வந்தாலும், மீன் வளத்துல வந்தாலும் அதுல நீ வர, என் எல்லைக்குள்ள வரன்னு அவன் நடவடிக்கை எடுக்கிறது கூட இது வெளியுறவு சிக்கல், அது அவங்க தலையிடணும், அது இது பல சிக்கல்கள். ஆனா உள்நாட்டுக்குள்ளேயே இந்திய ஒன்றியத்துக்குள்ளேயே ஒரு மாநிலத்துக்கு தேவையான அந்த வளங்களை இன்னொரு மாநிலத்துல களவாண்டு போறது, எடுத்துட்டு போறது, அவங்களுக்கு அவங்க அதிகாரத்தை பறிச்சு அதை பயன்படுத்திக்கிறதுன்னு இருக்குல்ல, அது தொடர்ச்சியா நடக்குது. அதுல தமிழ்நாடு தான் பெரிய அளவுக்கு இரையா இருக்கு. இப்ப இதுவும் ஒரு வகையில இந்த இருக்கிற அதிகாரத்தை சரியா நடைமுறைப்படுத்தாது தானே? இல்ல, இப்ப இந்த மாநில சுயாட்சின்ற இந்த முழக்கம் வரும்போது சுயாட்சி கிடைக்குது அப்படின்னா அந்த சுய ஆட்சியை நடத்துவதற்கு மிக முக்கியமானது இந்த மண்ணினுடைய வளங்களை பாதுகாப்பது. வளமில்லாத நாடு செழிக்காது. வளம் தான் இந்த நாட்டினுடைய மூலதனம். அப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடிய மலை வளமாக இருக்கட்டும், நீர் வளமாக இருக்கட்டும், கனிம வளங்களாக இருக்கட்டும், தாது மணல், மண் வளங்களாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் பாதுகாத்து வைக்க வேண்டிய கடமையும் தேவையும் பொறுப்பும் ஒரு அரசுக்கே இருக்குது. அதுக்கும் கூடுதலாக போய் நீங்கள் தத்துவம் பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான பொறுப்புகள் இருக்குது. இப்போ இதையெல்லாம் பேசாத மாநிலங்களே அந்தந்த மாநிலத்தினுடைய வளங்களை பாதுகாத்து வச்சிருக்குது. அப்போ அவன் என்னடான்னா வாயில பேசாம செயல்ல காட்டுறான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வாயில பேசிட்டு செயல்ல கோட்டை விட்டுருக்கீங்க அப்படின்றதான் இது காட்டுது. எல்லை கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து, சாதி கடந்து, இனம் கடந்து உலகம் முழுமைக்கு இருக்கக்கூடியவங்களை நாங்க ஒன்றிணைக்கணும்னு பேசுறாங்க பொது உடைமை கட்சிக்காரங்க. அப்படி பொது உடைமை ஆளக்கூடிய கேரளா, அங்கிருந்து சக பாட்டாளி வர்க்க மக்கள் உழைக்கக்கூடிய இந்த மண்ணிற்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தர மாட்டாங்க. முல்லை பெரியாறு நம்மளுடைய உரிமை. முல்லை பெரியாறு அணையை கட்டுவதற்கு பின்புலமாக இருந்தவர்கள் தமிழர்கள், அது உழைத்தவர்கள் தமிழர்கள். எல்லா உரிமையும் நமக்கு அதுல இருக்குது. அப்ப பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் பேசக்கூடிய இவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் தர மாட்டாங்க. ஏன்? தண்ணீர் எங்களுடைய உரிமை, நாங்க பாதுகாத்து வச்சிருப்போம்னு சொல்றாங்க. இன்னும் கூடுதலாக போய் தமிழர்களுக்கு நீராதாரமா இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை அதை உடைக்கணும்னு பேசுறாங்க. அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறாங்க. அண்மையில வந்த எம்புரான் படத்துல கூட அது வசமாக தொடர்ச்சியா எடுக்கிறாங்க. அதனுடைய சினிமா ஸ்டார், லேடி ஸ்டார், சின்ன குழந்தை நட்சத்திரம் கூட அதுக்கெல்லாம் பேசுறாங்க. அந்த அளவிற்கு அவங்க கிட்ட தங்களுடைய மாநில உரிமையை பாதுகாத்தரணும்னு இதா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அதுல பேபி அணைன்னு ஒரு அணை இருக்கு. அதுல மரங்களை கொஞ்சம் வெட்டணும் அப்படின்னு 4 மரம் தூர்வாருவதற்கு சொல்றாங்க. அந்த மரத்தை வெட்டுவதற்கு கூட அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப இது ஜீவாதார உரிமை, அடிப்படை உரிமை. தண்ணீர் இல்லைன்னா ஒரு மாநிலம் என்ன செய்வாங்க? நம்ம எல்லா பக்கமும் முடக்கப்படுறோம். அங்கிட்டு பார்த்தா பாலாற்று உரிமை, முல்லை பெரியாறு உரிமை, காவிரி நீர் உரிமை, இப்படி தொடர்ச்சியாக தமிழருக்கு தண்ணீரே தர மாட்டாங்க. எல்லா பக்கமும் பிரச்சனை, எல்லா பக்கமும் பிரச்சனை. பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் பேசக்கூடியவர்களே அந்தந்த மாநில நலன் வரும்போது என்ன செய்றாங்கன்னா இந்த மண்ணினுடைய வளம் இந்த மண்ணு மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சுய லாபத்திற்காக, அதுல வர கமிஷனுக்காக, அதுல வர இது பண்றதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இருக்கிற பலங்களை விட்டு கொடுக்குறீங்க. ஒட்டுமொத்தமா சுரண்டு கொண்டு போறாங்க. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு சூறையாடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னைக்கு அதனால எவ்வளவு சூழல் ரீதியாக எவ்வளவு பெரிய சிக்கல். வெஸ்டர்ன் காட்ஸ்ல அவ்வளவு சூழலியல் நிறைந்த பகுதி அது. மலையிலிருந்து வர வைக்கிறதுக்காக இன்னும் பல சிக்கல்கள் இருக்குது. அதை தனியாக ஒரு தலைப்பா பேசலாம். அப்ப இது பெரிய முக்கியமான ஒரு ஒரு உரிமை நமக்கு. அப்ப கனிம வளத்தை பாதுகாப்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. அதை நீங்க செஞ்சிருக்கிறீங்களா? இல்ல. சென்னையை யாரு பாதுகாத்தாலும் மாப்போசி பாதுகாத்தார். உண்மையிலே மாநில சுயாட்சிக்காக மகிழன் சொன்ன மாதிரி பேச முடியல. அவர் போராடினாரு. நீங்க பேசுனீங்க, போராடினீங்களா? போக வேடிக்கை பாத்தீங்க. மாப்போசி இல்லை என்றால் இன்னைக்கு இது நம்ம உட்கார்ந்து இருக்க இடம் இன்னைக்கு ஆந்திரால இருந்திருக்கும், சந்திரபாபு நாயுடு கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும். ஐயாவுக்காக கருணாநிதி சொன்ன ஒரே ஒரு பாராட்டு உரையை மட்டும் படிச்சுக்கிறேன். நம்ம மாப்போசியை பத்தி கருணாநிதி பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க எவ்வளவு அருமையா பாராட்டி இருக்கிறாரு பாருங்க. 28/4/1974 மயிலை பொதுக்கூட்டத்தில் மாநில சுயாட்சி பற்றி பேசிய போது தமிழரசு கழகத்தை பற்றியும் தலைவர் மாப்போசி பற்றியும் வெளியிட்ட கருத்துக்களின் தொகுப்பு கீழே தரப்பட்டுள்ளது. அண்ணா எழுதிய உயிலிலே கூட அதிக அதிகாரம்தானே கேட்டார், மாநில சுயாட்சி கேட்டாரா? இல்லை.
இந்த கேள்வி வந்து அவங்கள நோக்கி முன் வைக்கப்படுது. நீங்க அதிக அதிகாரம் வேணும் தானே கேட்டீங்க, இப்பன்னா மாநில சுயாட்சி கேட்குறீங்க அப்படின்னு வந்து அவரை நோக்கி கேள்வி கேட்கறாங்க. யார? கருணாநிதியை. மாநில சுயாட்சி கேட்டாரா? இல்லை. இந்த கருணாநிதி தான் வெக்கங்கெட்டு போய் மாநில சுயாட்சி கொள்கையை மாப்போசியிடம் கடன் வாங்கி கொண்டார் என்கிறார்கள். இப்ப பதில் கிடைச்சிருச்சா யாருகிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு? ஓகே, மேற்கொண்டு நான் அதற்கு வெட்கப்படவில்லை. கருணாநிதியோட பதில், நான் அதற்கு வெட்கப்படவில்லை. நல்லவற்றை கடன் வாங்குவது தவறல்ல. மாப்போசியிடம் போயும் இந்த கொள்கையை கடன் வாங்கினார்கள் என்றார்கள். நான் அவரை சிலம்பு செல்வர் என்றுதான் அழைப்பது வழக்கம். சிவஞானத்திடத்திலே போய் இதை கேட்கலாமா, சிவஞானத்தோடு சேர்ந்து கேட்கலாமா என்கிறார்கள். பிறகு என்ன? ஞானத்தோடு சேர்ந்து கேட்காமல் அஞ்ஞானத்தோடு சேர்ந்தா கேட்க முடியும்? அந்த தலைப்படுத்துற படிச்சிருங்க. சிவஞானத்தோடு சேர்ந்தது தவறா? எவ்வளவு அருமையா கேட்கிறாரு. ஞானத்தோடு சேர்ந்தது, ஞானத்தோடு சேர்ந்து கேட்காமல் அஞ்ஞானத்தோடு சேர்ந்தா கேட்க முடியும். மேல பாருங்க, அதுவும் சாதாரண ஞானம் அல்ல, சிவஞானம். அன்பே சிவம் ஞானம் என்றால் அறிவு, அன்போடும் அறிவோடும் நான் மாநில சுயாட்சி கேட்கிறேன். மாநில சுயாட்சி சிலம்பு செல்வர் அவர்களால் நீண்ட நெடுங்காலமாக சொல்லப்பட்டு வருகின்ற, வலியுறுத்தப்பட்டு வருகின்ற உன்னதமான கொள்கையாகும். ஐயா கருணாநிதி கொடுத்த பாராட்டு உரை. இனிமேல் மாப்போசியை திட்டுற திமுக காரன் உடன்பிறப்புகள், இந்த திராவிட கூடாரத்துல இருக்கிற ஒட்டு திண்ணைகள்லாம் இதை படிச்சுடா, உங்க வரலாறையா தயவு செஞ்சு படிச்சு தொலைங்கடா. இதுல என்னன்னா, இந்த இருட்டடிப்பு, மாப்போசியே பெரிய அளவுக்கு இருட்டடிப்பு தான். இந்த நூலை கூட அண்மையில தான் ஒரு முறை நான் ஒரு பயணத்தப்ப தான் படித்தேன். இவ்வளவு சொல்லியிருக்காரு, நமக்கு தெரியவே இல்லையாடா, நம்ம கூட தான் மாநில தன்னாட்சி பற்றிலாம் எழுதணும் பேசணும், ஆனால் நமக்கு கூட இந்த ஆள் என்ன பேசியிருக்காருன்னு நம்ம கவனிக்கலையே அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. அப்போதான் இந்த விவாதங்கள் பற்றிலாம் எடுத்துப்பா ராஜமன்னர், நான் அந்த ஆழி பதிப்பகத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அது 1975. அதில் பார்த்துட்டு அதை வச்சு கொஞ்சம் தேர்னேன். அதை நான் வாங்கலை, ராஜமன்னாரை பற்றி நான் முழுமையாக படிக்கலை. இப்போ இந்த விவாதங்கள் என்ன நடந்துச்சுன்றதுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று கிடச்சி, அது பார்க்கும்போது 600 பக்கத்துக்கு மேலே. அதை பார்த்தா பல பேர் பேசியிருக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரனே இருட்டடிப்பு செய்கிறாங்க. ஆல்ரெடி அருணாவை ஏற்கனவே நான் சொன்னல, அவர் இருட்டடிப்பு செஞ்சுருக்கிறாங்க. கூசா ஆனந்தன், அவர் பெரிய வழக்கறிஞர், அந்த காலத்தில் திமுக திராவிட சார்பில் இருந்தவர் தான். கூசா ஆனந்தன், KS ஆனந்தன் சொல்லுவாங்க, கூசா ஆனந்தன் தான் அவர் பேர். இன்னும் சில நூல்கள் கூட எழுதியிருக்கிறார் அவர். அந்த கூசா ஆனந்தனை கூட முற்றிலும் மறைச்சிட்டாங்க. அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை, வாழ்த்துறை எல்லாம் வழங்கினது இந்த மொத்த அமைச்சரவையும் வழங்கியிருக்கும். கருணாநிதி வழங்கியிருப்பார், நெடுஞ்செழியன் வழங்கியிருப்பார், அன்பழகன் வழங்கியிருப்பார், இன்னும் பல பேரோட வாழ்த்துறை. அது இவ்வளவு பெரிய புக்கு. ஆமா, இவ்வளவு பெருசு. என்கிட்ட முதல் பதிப்பே என்கிட்ட இருக்கு. அது அவ்வளவுதான் வந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபதிப்பு கூட வரல. இல்ல, அதுவே ஒட்டு போட்டு இது பண்ணி தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல உதிர்த்துரும், அந்த நிலையில தான் இருக்கு இவங்க. அது மட்டும் இல்லாம உரிமை முழக்கம்னு கந்தசாமின்னு ஒருத்தரும் பாரி நிலையம் வெளியிட்ட ஒரு புத்தகம் இருக்கு இந்த மாதிரி மாநில சுயாட்சி பத்தி. சாதிக் பாட்சா அப்படிங்கிறவரும் எழுதியிருக்கு. அவங்க கட்சியில பொருளாளராக இருந்தவர் சாதிக் பாட்சா. அவர் தான் கடைசியா எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமியர் ஒருத்தருக்கு உயர் பதவியில் இருந்தது. அதுக்கு பிறகு யாரையுமே அந்த மாதிரி பதவிக்கு அவங்க வர விடலை. இப்படி இருட்டடிப்புங்கிறது திராவிடத்தோட நடைமுறையா இருந்தது. அன்றைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் கட்சிக்காரங்களே. சாதிக் பாட்சா பொருளாளராக இருந்தாரு, எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அப்புறம் அதுதான் அவங்களோட நிலை. அவங்க எப்பவுமே அவங்க அரசியல், அதுக்கு யாரை எங்க எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்குவாங்களே தவிர அதுக்கு பிறகு அதுக்கான தொடர்ச்சியோ இவங்களும் செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க பங்களிப்புக்கான ஒரு அங்கீகாரமோ அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதான் மாப்போசிக்கு ஒரு சிலையை வச்சுட்டு மாப்போசிக்கு சிலை வச்சதே அதே வேற சொல்லி சொல்லி காட்டுவாங்க, வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. அதனால இந்த மாதிரி வெறும் ஏஸ்தட்டிக்ஸ்ம்பாங்க, கண்ணுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, அந்த மாதிரி ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு பின்னாடி மொத்தமாக பறிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களோட பெரிய வரலாறை மொத்தமாக பறிச்சுட்டு ஒரு சிலையை வச்சுட்டு முடிச்சிருவாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, மாநில சுயாட்சிங்கிறதே சரியான தமிழ் சொல்லல, சுய ஆட்சி அதுதானே. அப்ப நீ உன்னையே ஆண்டுக்கிறதுக்கு உன்கிட்ட சுயமா ஒரு சொல்லு இருக்காத என்ன? மாநில தன்னாட்சின்னு அவ்வளவு தூய தமிழ்ல அழகா, ரொம்ப எளிமையான சொல்லு கூட, ரொம்ப கடினமான சொல் கூட இல்லை. சுயாட்சின்னு சொல்றதை விட தன்னாட்சின்னு சொல்லும் போது இன்னும் எளிமையா தான் இருக்கு நமக்கு உச்சரிப்பு கூட. அப்போ அந்த சொல் பயன்பாட்டை கூட 50 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் மாத்திக்க மாட்டோம், அதையே தான் நாங்கள் பயன்படுத்துவோன்ற அடாவடித்தனம் இருக்குல்ல, இதுதான் திராவிடம். தமிழுக்கு உண்மையிலே தமிழ் மேலே உங்களுக்கு பற்று இருந்தா நீங்க எதுக்கு வடமொழியை பயன்படுத்துறீங்க? மோடி பயன்படுத்தினா பயன்படுத்திட்டோம், அது அவங்க விருப்பம், நீங்க ஏன் பயன்படுத்தணும்? இப்ப இந்த பாஜக அரசு அவங்க செயல்பாடு இருக்குல்ல, இதே மோடி
குஜராத்துக்கு முதல்வராக இருக்கும்போது என்னென்னலாம் பேசியிருக்கிறாரு? இந்த வரி பங்கீட்டை பத்தி என்ன பேசியிருக்கிறாரு? எங்களுக்கு வரலன்னு பேசியிருக்கிறாரு, நாங்க வரியை முடிவு பண்ணிக்கணும்னு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் பேசினவர் இன்னைக்கு ஜிஎஸ்டியை கொண்டு வந்து நாடு முழுக்கும் ஒரே வரி நாங்க தான் பிரிச்சு கொடுப்போன்ற நிலை யார் உருவாக்குனது? இதே மோடி தான். எந்த மோடி? அங்க இருந்த போது குஜராத்துக்கான சுயாட்சியை பேசின மோடி தான். அப்ப அவங்க செயல்பாடுக்கும் உங்க செயல்பாடுக்கும் என்ன வேறுபாடுன்ற கேள்வி வந்துரும்ல. உங்களை ஒருத்தர் எதிர்க்கும் போது மட்டும் நீங்க அவங்க ஒன்றிய அரசுல இருந்து எதிர்க்கிறத எதிர்கொள்ற நிலையில இருக்கும் போது மட்டும் உங்களுக்கு சுயாட்சி தோன்றும், வரியில உங்களுக்கு தன்னாட்சி தோன்றும், இதெல்லாம் தோன்றும். ஆனா அதுக்கு பிறகு மக்களோட பிரச்சனைகள், மக்கள் உரிமைகள் அப்படின்னு வரும்போது இந்த மாநிலம் நிலம் சார்ந்த வளம் சார்ந்த இந்த எல்லா சிக்கல்களும் வரும்போது, கல்வி சார்ந்த சிக்கல்கள் வரும்போது நீங்க இந்த முழக்கத்தை எழுப்பவே இல்லை. இப்ப இவங்க எல்லாமே இவங்களுக்கு வந்து தேர்தல் தான் முதன்மை. தேர்தலை ஒட்டி தான் இவங்க எல்லாத்தையும் செய்வாங்க. 2018 மாநாடு போட்டாங்க, சோனியா காந்தி வந்து கலந்துக்கிட்டாங்க. 19 தேர்தலை காங்கிரஸோட சேர்ந்து எதிர்கொண்டாங்க, 24 தேர்தலை எதிர்கொண்டாங்க. நான் சொல்றது நாடாளுமன்ற தேர்தல் மட்டும். ஒரு இடத்துல எங்கேயாவது மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி அந்த சொல்ல எங்கேயாவது பயன்படுத்தியிருக்காங்களா? காங்கிரஸ்காரங்களை கேட்கிறேன் நான். திமுக நீங்க ஒரு மாநாடு போட்டு நீங்களே பண்ணலையே. 19 அந்த 18 மாநாடு, 19 தேர்தல், 24 தேர்தலுக்கு முன்னாடி கூட நீங்க பேசலையே. ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, பாஜக உங்களுக்கு அதிகமா தொல்லை கொடுக்கல, அது வரைக்கும் நீங்க பேச மாட்டீங்க. இப்ப அதிமுக கூட்டணி 24 அதிமுக கூட்டணியும் முறிஞ்சிச்சு. இப்ப அதிமுக கூட்டணி வச்ச உடனே உங்க மாநில சுயாட்சி திரும்ப தூசி தட்டி எடுக்கிறீங்க. எவ்வளவு இழிவான கேவலமான அரசியல். அப்போ மோடி அரசியலுக்கும் உங்க அரசியலுக்கும் என்ன வேறுபாடு? இந்த கேள்வி எழுந்தானே, நியாயமானது தானே. இந்த பின்புலத்துலதான் இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. இவங்க செயல்பாடுகள் இப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பேசணும், வரலாறோட பேசணும், சட்ட ரீதியா எப்படி இருக்குன்றத பேசணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அமர்வை உருவாக்கணும். வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு இதை ஒரு நல்ல அமர்வா ஏற்படுத்தியதுக்கு நன்றி, வணக்கம்.